Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader Remember Caesar. It's a play written by Jordan Daviot. Remember Caesar அப்படினா என்ன அர்த்தம்னா சீசரை நினைவில் கொள் அப்படினு அர்த்தம். சீசரை நம்ம எதுக்கு நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த supplementary readerல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் இந்த Remember Caesar அப்படிங்கற டைட்டிலுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத இந்த லெசன் ஃபுல்லா நமக்கு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. Study the title of the play Remember Caesar. Who is Caesar? What is he remembered for? Let us go through the pages of history succinctly to answer the above questions. இல்லை succinctly அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, விரிவுரை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து succinctly. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனா சக்சின்ட்லி அப்படின்னு சொல்லலாம், சிக்சின்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுது, நம்ம என்ன நடக்க போகுதுன்னு நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளேயோட டைட்டில் என்னென்னா ரிமெம்பர் சீசர். சீசர்னால் யார், அவரை எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜூலியஸ் சீசர் வாஸ் brilliant military general and great Roman monarch. He was born on the 30th of July in 100 BCE. ஸோ ஜூலியஸ் சீசர் அப்படின்னா யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு மிலிட்ரி ஜெனரல். அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு போர் வீரர். அவர் எங்கே இருந்தார்னா அவர் ரோமன் மொனார்ச்சில் இருந்தார். அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 13 ஜூலை 100 BCயில் பிறந்திருக்காரு. He created the Julian calendar which is the basis of today's calendar. அவர் தான் வந்துட்டு ஜூலியன் கேலண்டர் அப்படிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்துகிறாரு. இன்ன வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பண்ணுற அந்த கேலண்டர் பேட்டர்ன் வந்துட்டு அந்த ஜூலியன் கேலண்டரோட பேட்டர்ன் தான் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். He was assassinated by a Roman senators in 44 BCE. அசாசினேட் அப்படின்னா கொல்லப்படுறது. ஸோ இவர் யாருனால கொல்லப்படுறாரு அப்படின்னா ரோமன் செனட்டோஸ், அவங்களோட சொந்த அந்த சட்டசபை உறுப்பினர்களாலேயே வந்துட்டு கொல்லப்படுறாரு. செனட்டோஸ் அப்படின்னா மேல் சட்டசபைன்னு அர்த்தம். The day that Julius Caesar was murdered, 15th March, was called the Ides of March in ancient Rome. அவர் கொல்லப்பட்ட அந்த நாள் என்னன்னா 15th March. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா IDES. இட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு மாதத்தின் முதல் ஃபுல் மூன்னு சொல்லலாம், முதல் பௌர்ணமி. அப்போ தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது அந்த டே தான் வந்துட்டு அவர் இறந்து போயிருக்காரு. இது எங்கேருந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ரோம்லேருந்து இந்த டைமில் அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லப்படுது. Here is the play that revolves around the Ides of March. 15th of March, the day Julius Caesar was assassinated. The play Remember Caesar is about a pompous and proud judge who fears a life threat after he discovers a message, Remember Caesar, scribbled on a piece of paper in his pocket. இந்த பிளே வந்துட்டு எதை சுற்றி இருக்குது அப்படின்னா அந்த மார்ச் மாதத்தின் முதல் முழுநிலவு நாள் இருக்குல்ல, அந்த நாளை சுற்றி இந்த பிளே இருக்குது. அந்த நாள் என்ன நாள்னா ஜூலியஸ் சீசரை வந்துட்டு கொலை பண்ண நாள் தான் அந்த 15th மார்ச். ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிறது இந்த பிளே வந்து எப்படி படுத்தது அப்படின்னா பாம்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஒரு ஆரவாரமாக இருக்கிறது, பகட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் பகட்டாரவாரம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறாரு. எப்படின்னா அவரோட உயிர் வந்துட்டு ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஏன்னா அவரோட பாக்கெட்டில் ஏதோ ஒரு கிறுக்கல் இருக்குது. ஸ்கிரிபிள்ட் அப்படின்னா கிறுக்கல். ஸோ ஏதோ ஒரு பேப்பரில் கிறுக்கி இருக்குது. அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா ரிமெம்பர் சீசர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்த உடனேயும் சரி இன்றைக்கி 15th மார்ச், இன்றைக்கி ரிமெம்பர் சீசர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேப்பர் கண்டெடுக்கிறோம். ஸோ நம்மளை யாரோ கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. He exhorted his assistant Roger to remain alert to foil the possible attempt of assassins. ஸோ இதில் எக்ஸாட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்துட்டு பரபரப்பாக ஒரு ராஜர்கிட்ட சொல்கிறார். ராஜர்னா அவரோட அசிஸ்டண்ட். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ வந்துட்டு எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இந்த என்னை வந்துட்டு கொல்ல போகிறாங்கல்ல, இதை வந்துட்டு நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அந்த பிளானை நம்ம வந்துட்டு டெஃபீட் பண்ணணும். ஃபாயில் அப்படின்னா தோல்வியுற செய்கிறது. ஸோ இந்த பிளானை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடணும், என்னை யாரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய முயற்சி எடுக்கிறாரு. He is panic stricken and makes his assistant engage in elaborate precautionary measures.
அவர் வந்துட்டு பேனிக் ஸ்ட்ரைக்கன் அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் நமக்கு நடுக்கம் வரும்ல, அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கிறாரு. அவரோட அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ப்ரிகாஷனரி அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வைக்கிறது. ப்ரிகாஷனரி ஒரு விஷயம் பின்னாடி நடக்க போகுதுன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை முன்னாடியே ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ரெடியாக வச்சுக்கணும், என்னை யாரும் கொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது முன்னாடியே வந்துட்டு கிளியராக ரெடி பண்ணி வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Let us read the play to know whether Lord Weston and Roger thwart the attempt or not. ஸோ இது நம்ம பிளேயில் வந்து நம்ம ரீட் பண்ணி என்ன பண்ணிக்குவோம் தெரிஞ்சுப்போம். லார்ட் வெஸ்டன் லார்ட் வெஸ்டன் அவரோட பேர் என்னன்னா லார்ட் வெஸ்டன். வெஸ்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளாரிடாவை சேர்ந்த ஒரு சிட்டி தான் வெஸ்டன். ஸோ அந்த இடத்துக்கு இவர் லார்டாக இருக்கார். லார்ட்னா ஜட்ஜ். ஸோ அந்த இடத்துல ஜட்ஜாக இருக்கிறதுனால இவர் லார்ட் வெஸ்டன்னு சொல்கிறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ராஜர் துவாட். ஸோ இவங்க 2 பேருக்குமே இந்த அட்டம்ப்டை வந்துட்டு அவங்க கரெக்டாக முடித்தாங்களா இல்லையாங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கேரக்டர்ஸ் இந்த பிளேயில் இருக்க கேரக்டர்ஸ் யார் யாருன்னா, லார்ட் வெஸ்டன் ஜட்ஜ், ராஜர் செட்வியாட் வெஸ்டன்ஸ் அசிஸ்டண்ட், லேடி வெஸ்டன்ஸ் ஒய்ஃப். ஸோ லார்ட் வெஸ்டன்கிறவர் ஜட்ஜு, ராஜர் செட்வியாண்ட் அப்படிங்கிறவர் யாருன்னா வெஸ்டனோட அசிஸ்டண்ட்டு, லேடி வெஸ்டன் யாருன்னா வெஸ்டனோட ஒய்ஃபு. ஸோ இந்த 3 கேரக்டர் தான் வந்துட்டு இதில் மேஜர் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. லார்ட் வெஸ்டன் is seated by the fireplace, a table of books and paper besides him, talking. Downright is seated Mr. Roger Chetwynd, a thin, earnest, absent-minded and conscientious young person. So conscientious is he that his mind, even when absent, is absent in his employer's business. லார்ட் வெஸ்டன் அப்படிங்கிறவர் எங்கே உட்காந்துட்ருக்காருனா, ஒரு ஃபயர் பிளேஸ் அப்படின்னா இப்போது அந்த காலத்து வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு டீ மூட்டி வச்சுருப்பாங்க குளிர் காயறதுக்காக. அந்த இடத்துல அவர் உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு டேபிளில் புக்ஸ் இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் அவர் உட்காந்துட்ருக்காரு, பேசிகிட்ருக்காரு. அவருக்கு கீழேயே ரைட் சைடு வந்துட்டு யார் உட்காந்துட்ருக்காருனா, மிஸ்டர் ராஜர் செட்வியாண்ட் அப்படிங்கிறவர் உட்காந்துட்ருக்காரு. அவர் யாருன்னா லார்ட் வெஸ்டனோட அசிஸ்டண்ட். அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப தின்னாக இருக்கார், ஒரு ஏர்னஸ்டான மனுஷன். ஆப்சன்ட் மைண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தாமே இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஆப்சன்ட் மைண்டட். இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்பாங்க, அவங்க கேட்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் அவங்க அதில் கவனம் செலுத்த மாட்டாங்க, அவங்க தான் ஆப்சன்ட் மைண்டட். அண்ட் கான்ஷியஸ் யங் மேன். இதில் கான்ஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஷியன்ஸ்னால் மனசாட்சி. ஸோ மனசாட்சி உள்ளேயே ஒரு யங் பர்சன். அவரோட லார்டுக்கு அவர் ரொம்ப வந்துட்டு லாயலாக இருக்கிறாரு, ஆனாலும் கூட அவர் மைண்டு ஆப்சன்ட் மைண்டடாக இருக்குது. ஸோ கான்ஷியஸ் இஸ் ஹீ that his mind even when absent is absent on his employer's business. ஸோ எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த மனுஷன் ரொம்ப ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் தான். கான்சென்ஷியஸ் அப்படின்னா ரொம்ப மனசாட்சி உள்ள மனுஷன் தான். ஆனால் என்ன ஆகும்னா அவர் மைண்டு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்கும். ஆப்சன்ஸே அவர் மைண்டில் ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவரோட வேலைகளில். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கிளியராக லிசன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He has begun by listening to his master's lecture, but the lure of his work has been gradually too much for him. The lure அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்யணுங்கிறது ஒரு டூ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு எப்படி இந்த கதை ஆரம்பிக்குதுன்னா, அவர் வந்துட்டு அவரோட மாஸ்டர் எப்படின்னா லார்ட் வெஸ்டன் வந்துட்டு ஏதோ லெக்சர் கொடுத்துட்ருக்கிறாரு, அதை உட்காந்து இவர் கேட்டுட்ருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு இது வந்து டூ மச்சாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வேலையும் பார்த்துட்ருக்கிறாரு, அதே மாதிரி அவரோட லெக்சரையும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் நவ் blissfully copying from one paper on to another while the measured works flow over him, his lip forming the phrases while he writes. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பேப்பரில் இருக்கிறத அப்படியே இன்னொரு பேப்பரில் காப்பி பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் எழுத என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம இன்னொரு விஷயத்தில் காப்பி பண்ணுறோன்னா நம்ம வாயில் என்ன பண்ணுவோம், அதை சொல்லி பார்த்துக்கிட்டே எழுதிட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி இவர் எழுதிட்டுருக்கிறாரு. லார்ட் வெஸ்டன் பேசிகிட்ருக்கிறாரு. வெஸ்டன், ராஜர், it is not alone a question of duty. There is your own success in the world to be considered. It is not your intention to be a secretary all your life, is it? No, very well. Diligence
and a respect for details should be your care. I did not become Lord Weston by twiddling my thumbs and hoping for favors. I won my honors by hard work and zealous service. Today I am the best known and certainly the most impartial judge in England, and a favored servant of His Gracious Majesty Charles II. இப்போ வெஸ்டன் வந்துட்டு ராஜர் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்மளோட வேலை மட்டும் ஒரு விஷயம் கிடையாது, நம்மளோட வெற்றியும் வந்துட்டு இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் நாட் அலோன் அ கொஸ்டின் ஆஃப் டியூட்டி. அதாவது நீங்கள் எப்படி வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறது மட்டும் கொஸ்டினாக இருக்காது, நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படிங்கிறதும் இந்த உலகம் வந்துட்டு என்ன பண்ணும், அதை நோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன் டு பி எ செக்ரட்டரி ஆல் யுவர் லைஃப் இஸ் இட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு செக்ரட்டரி ஆகிறது அப்படிங்கிறது உன்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு இன்டென்ஷன் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் நம்ம யோசிப்போம்ல, இன்டென்ஷன் அந்த நினைப்பு. ஸோ உனக்கு செக்ரட்டரி ஆகணும்னு உன் லைஃப்பில் வந்துட்டு நினச்சது இல்லையா நீயே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நோ, வெரி வெல், டெலிஜென்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் டீட்டெயில்ஸ் ஷுட் பி யுவர் கேர். ஸோ டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம அறிவு கூர்மையோட கவனத்தோடு செய்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு வேலையை செய்கிறப்போ அதை அறிவு கூர்மையாக செய்யணும், அறிவு கூர்மையோடு செய்யணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலையும் என்ன பண்ணணும், ரொம்ப வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா அதில் வந்துட்டு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடவும் அக்கறையோடையும் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்துட்டு லார்ட் வெஸ்டனாக ஆகிறது வந்துட்டு என்னமோ ட்விட்லிங் மை தம்ப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சும்மா சோம்பேறியே சுற்றி தெரிஞ்சுட்டு நான் லார்டு வெஸ்டனாக ஆயிடலை, என் இஷ்டப்படி இருந்துட்டு நான் வந்துட்டு லார்டு வெஸ்டனாக ஆயிடலை. நான் இந்த விஷயத்துக்கு இந்த பொசிஷனுக்கு நான் எப்படி வந்தேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் ஜெலஸ் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா உற்சாகமாக. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வேலையை வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாரு. உற்சாகமாக பண்ணதுனால மட்டும்தான் இப்போ நான் லார்டு வெஸ்டனாக ஆயிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இங்கிலாண்டை சார்ந்த யாரையுமே வந்துட்டு இம்பார்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரையுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணாத ஒரு கேரக்டர். எப்படின்னா யாருக்குமே வந்துட்டு ஒரு ஈக்குவலியாக வந்து ட்ரீட் பண்ணுறவங்க தான் இம்பார்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காத ஒரு ஜட்ஜாக இருக்கேன். எங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கேன். இது யாருக்கு கீழே வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா, சார்ல்ஸ் II கீழே வந்துட்டு நான் வேலை பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா என்னோட ஒரு உற்சாகமான ஒரு வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. That I submit my good Roger is an example to be studied. It is now only unbecoming in you to ask for half holiday, but it is greatly unlike you, I fear. He has turned towards his secretary and discovered his misplaced diligence. After a pause, boldly, can it be, Mr. Chitwell, that you have not been listening to my discourse? இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன பண்ணணும், இதை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், நீயும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, ஒரு ஹாஃப் ஹாலிடே கேட்குற. அது வந்துட்டு என்ன ஆகுது, நீ இப்படி கேட்குறதுனால என்ன ஆகுதுன்னா, நீ உன்னோட வேலையில் வந்துட்டு நீ சரியாக கான்சன்ட்ரேஷனோட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு வந்துட்டு வெளியே சொல்லுது அப்படிங்கிறாரு. இட் இஸ் நவ் ஒன்லி அன்பெகமிங் இன் யூ டு ஆஸ்க் ஃபார் அ ஹாஃப் ஹாலிடே, பட் இட்ஸ் கிரேட்லி அன்லைக் யூ. ஸோ இது வந்துட்டு நீயே கிடையாது, நீ வந்துட்டு இப்படி ஆஃப் ஹாலிடே கேட்குறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் எதை நினச்சி பயப்படுறேன்னா அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃபுல்லாமே யார் பேசிகிட்டு இருக்காருன்னா, வெஸ்டர்ன் பேசிகிட்டே இருக்கிறாரு. ராஜர்கிட்ட அவர் திரும்பி பார்க்குறப்போ என்ன பண்ணுறாரு, அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வேறு ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. மிஸ்பிளேஸ் டிலிஜென்ஸ் அப்படின்னா அவர் சொல்கிறதுல கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக வந்துட்டு நிறுத்துறாரு. பேசுறதை நிறுத்திட்டு என்ன கேட்குறாருன்னா, நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா, நான் சொல்கிறத நீ கேட்டுகிட்டே இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ராஜர் brought to the surface by a cessation of the bird music. What, my lord? Oh no, yes, certainly sir, I am listening. செசேஷன் அப்படின்னா இடைநிறுத்தம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேர்ட் மியூசிக் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்குறாரு, அதை தான் வேர்ட் மியூசிக்னு சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, இப்போது அவர் வந்து நீங்கள் கேட்குறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜர் என்ன பண்ணுறாரு, அவர் வேலையை நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொன்னீங்களா, கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வெஸ்டன், வாட் வாஸ் ஐ டாக்கிங் ஆஃப்? அதுக்கு வெஸ்டன் என்ன கேட்குறாருன்னா, சரி கேட்குறல்ல, இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ராஜர்,
Yourself, sir, amending, I mean of your rise to success, my lord. It is apparent that it is an often heard tale. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் கேட்குறதுக்கு ராஜர் சொல்கிறாரு, உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு வெற்றி அடைஞ்சிங்கன்றதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் எப்போ பார்த்தாலும் இதே கதையை தான் வந்துட்டு ராஜர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அது என்ன சொல்கிற, ஆஃப் ஹியர் டேல்னால் எப்பயுமே கேட்குற கதை தான். அதாவது இப்போது நம்ம யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போனோம், செல்ஃப் போஸ்டிங் பண்ணுவாங்கள்ல, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஒரே கதையை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கதையை வந்துட்டு கேட்டு நமக்கு புளிச்சு போயிருக்கோம்ல, அந்த மாதிரி இவர் வந்துட்டு அந்த கதையை கேட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் உங்கள் சக்ஸஸை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டர்ன், we were talking of your extraordinary respect for a half holiday when you had one only last month. Would it be straining courtesy too far if I were to inquire what prompts this new demand for heedless leisure? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது மட்டும் பேசலை, நான் வேறு என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, நீ என்ன பண்ணுற என்கிட்ட ஆஃப் ஹாலிடே கேட்டேன், அதை பற்றி தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் மந்த் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தடவை லீவ் கொடுத்தேன், இப்போ நீ மறுபடியும் கேட்குற. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப கர்ட்டசி அப்படின்னா ஒரு நாகரிகம். ஸோ நான் உன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறேன்றத வந்துட்டு நீ நாகரிகம் இல்லாமல் நினச்சிக்காத, இந்த கொஷின் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ உனக்கு இந்த மாதிரியான லெஷர் ஹாலிடே எதுக்கு தேவைப்படுது, என்ன விஷயம், எதனால் நீ வந்துட்டு லீவ் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இங்கே ப்ராம்ஸ் அப்படின்னா தூண்டுறது, ஹீட்லெஸ் அப்படின்னா கவனக்குறைவான. ஸோ நீ எதுக்கு இப்போது இப்படி வந்துட்டு வேஸ்ட்டாக வந்துட்டு ஹாலிடே என்கிட்ட கேட்குற அப்படிங்கிறத நான் ரொம்ப வந்துட்டு நாகரிகமாக இல்லாமல் நடந்துக்கிறேன், உன்னோட ரீசன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, ஆனால் எதுக்கு நீ லீவ் கேட்குறேன்ற மாதிரி கேட்குறாரு. ராஜர், I thought perhaps if you did not need me this afternoon, my lord, I might personally interview the clerk of the awards committee and find out why he has not sent the document. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஆஃப்டர்நூன் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினச்சேன். அதாவது என்னோடய வேலை வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை, அதனால தான் நான் லீவ் எடுக்கணும்னு நினச்சேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கிளர்க் ஆஃப் அவார்ட் கமிட்டியை சேர்ந்து ஒரு கிளர்க்கு கிட்டே போய் இன்டர்வியூ எடுக்க போகிறாராம். இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை, அவர்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறேன்னா, ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்துட்டு அவர் அனுப்பணும், ஆனால் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை அவர் அனுப்பாமல் இருக்கிறது, அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறேன் அப்படிங்கிறாரு. வெஸ்டர்ன் a little taken back, ஓ indeed. ஸோ இது கேட்டோடனேயும் வெஸ்டர்ன் என்ன பண்ணுறாரு, அவர் ஏன் அப்படி லீவ் எடுக்கிற, நான் வந்துட்டு அப்படி இருந்தேன், நான் அவ்வளோ நல்லா வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பேக் அடித்து என்ன சொல்கிறார், ஓ அதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ராஜர், the lack of it greatly hinders. It holds up my work, you see. And at the most interesting point, his glance goes longingly to his desk. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த வேலைனால நிறைய வேலை கெடுது. அவர் வந்துட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்காமல் இருக்கிறதுனால நிறைய வேலை எனக்கு கெடுது. நீங்கள் பார்த்தீங்களா, நான் நிறைய வேலையை முடிக்காமல் வச்சுருக்கேன், எதனாலனா அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெஸ்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஏதோ தேடுற மாதிரி தேடுறாரு. வெஸ்டர்ன், that of course is a different matter. I see no reason why you should not take a walk to Mrs. Clay in the afternoon if the weather is fine. I am relieved that your thoughts are on sober matter as befits rising young man. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா அது ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு வெஸ்டர்ன். உனக்கு நீயே வந்துட்டு எதுக்காக வந்துட்டு மிஸ்டர் கிளே கூட இந்த ஆஃப்டர்நூன் போகிற அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஐ சி நோ ரீசன் வை யூ ஷுட் நாட் டேக் அ வாக் டு மிஸ்டர் கிளேஸ் இன் த ஆஃப்டர்நூன் இஃப் த வெதர் இஸ் ஃபைன். அதாவது எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நீ வந்துட்டு மிஸ்டர் கிளேஸோட வந்துட்டு ஒரு வாக் மாதிரி போகிற மாதிரி இந்த ஆஃப்டர்நூனில் நீ ஏன் இருக்க மாட்டேன்னு நான் யோசித்தேன். ஏன்னா வந்துட்டு வெதர் நல்லா இருக்குது, இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீ வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக தான் போகிற. சாபர் அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவான விஷயத்துக்காக தான் போகிற. இது வந்துட்டு இந்த மாதிரி நீ வேலை பார்க்குறல, இதுதான் வந்துட்டு ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகு. ரைசிங் யங் மேன் பிஃபிட்ஸ் அ ரைசிங் ஜென்மன்னா இது வந்துட்டு பொருத்தமாக இருக்குது, இப்படி தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டெலிஜென்ஸ், கரேஜ் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில், தீஸ் ஆர் 3. ஸோ ரைசிங் யங் மேன், அதாவது வளர்ந்து வர்ற ஒரு யங் மேனுக்கு எப்படி இருக்கணும், அறிவும் கூர்மையும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லேயே நம்ம வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. Without an orderly mind, no men can hope.
Roger has gone back to his work to excel in any of learned professions. ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே ராஜர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வேலையை திரும்ப பார்க்க போயிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வெஸ்டர்ன் வந்துட்டு அவர் பேசுனதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. டு எக்ஸல் இன் எனி ஆஃப் அ லேர்ன் ப்ரொஃபஷன். ஸோ இந்த மாதிரியான அறிவு கூர்மை இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டு வேலையில் திறமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ராஜர் என்ன பண்ணுறாரு, அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. அதாவது அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறார். He has found a scrap of paper rather crushed in his pocket and smoothed it out uninterestedly to make a rough spill. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாக்கெட்டில் ஏதோ பேப்பர் இருக்குது, அது வந்துட்டு நல்லா கசங்கி போயிருக்கு. அதை எடுத்து அவர் சரி பண்ணுறாரு. Detail, my good Roger, attention in detail. That is the beginning of greatness. That is the reading automatically and with some difficulty what is written in the scrap of the paper. Remember Caesar. ஸோ அவர் வந்துட்டு அந்த பாக்கெட்டில் இருக்கிறது எடுத்துக்கிட்டே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, ராஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ டீட்டெயில், அதாவது ஒரு டீட்டெயிலில் நம்ம அட்டென்ஷனாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம தெளிவாக பண்ணணும். அதுதான் வந்துட்டு நம்ம பெருசாக வரப்போகிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக அமையும். எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்கிறது தான் நம்ம பெருசாக வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிகினிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன பண்ணுறாருன்னா, அதில் எழுதிட்டு இருக்கிறத படிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, ரிமெம்பர் சீசர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. Repeating with vague interest, he turns the paper back and forth at a loss. And then a new idea occurs to him, rather a horrible idea to Roger. What is the day today? As Roger, buried again in his work, does not answer. Roger, I said, what day of the month is it? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அதை வாசிச்சிட்டே இருக்கிறாரு. அந்த பேப்பரை திருப்பி பார்க்குறாரு. திடீர்னு வந்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னென்னா, இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கொடூரமான ஐடியா. இப்போ ராஜர்கிட்ட அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி என்ன நாளுன்னு கேட்குறாரு. ராஜர் என்ன பண்ணுறாரு, அவரோட வேலையிலேயே மூழ்கி இருக்கிறாரு. இவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு ஆன்சர் பண்ணலை. ராஜர் இன்றைக்கி என்ன நான் கேட்டேன், என்ன நாள்னு கேட்டேன், இந்த மாதத்தில் இது என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜர் ஹார்ட்லி பாசிங், இட் இஸ் த 15th my lord. உடனே அவர் என்ன சொல்கிறார், ராஜர் இன்றைக்கி 15ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்கிறாரு அவரோட லார்ட் கிட்டக்க. வெஸ்டர்ன், the 15th of March, the 8th of March, looking at the paper again in a horrible whisper, remember Caesar, louder. So they want to kill me, do they? They want to kill me. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 15ஆம் தேதியா அப்படின்னு கேட்குறாரு. 8th of Marchனா அந்த மார்ச்சோட முதல் முழு நிலவு இருக்குல்ல, அந்த நாளாக அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேப்பரை படிச்சுட்டே இருக்கிறாரு. திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, ரிமெம்பர் சீசர் அப்படின்னு சவுண்டாக வாசிக்கிறாரு. ஸோ யாரோ ஒருத்தவங்க என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, அப்படி தானே, யாரும் என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராஜர் கம்ஸ் டு த சர்ஃபேஸ் சர்ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாரு, யாரோ என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ இப்போ ராஜருக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வருது. அவருக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் டு பி It is to be a judge over men. His pompousness is dissolving in agitation. ஸோ இதுதான் வந்துட்டு ஜட்ஜுக்கு மென் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய ஆண்கள் வந்துட்டு இந்த ஜட்ஜ் மேலே வச்சுருக்க ஒரு மரியாதையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஜட்ஜுனாலே இப்படி தான், ஏன்னா நிறைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவர் கொடுத்துருப்பாரு. நிறைய பேர் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் நினைக்கிறாங்களா ஜட்ஜை பற்றி அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கார். ஸோ பாம்பஸ்னால் அவரோட ஆரவாரமாக அவரோட பற்றி பகட்டாக பேசிகிட்டு இருக்கிறார்ல. இப்போ எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஒரு பயத்தில் அவர் வந்துட்டு பேசுகிறாரு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது நியாயமா, இது என்னை வந்துட்டு கொல்றது வந்துட்டு நியாயமா? ஏன்னா இந்த மக்கள், இந்த ஆண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஜட்ஜை வந்துட்டு இப்படி யோசிக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Sooner or less later revenge lies await in the byways, and the juster of judge has been the more fearless, so much greater will be the hate the pursues. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, இன்றைக்கோ இல்லை எப்போவுமே வந்துட்டு ரிவெஞ்ச் வந்துட்டு அவர் வழியில் எப்போயுமே காத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்துட்டு இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். இப்போ யாருக்கு அகேன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ரிவெஞ்சுங்கிறது இவர் வழியிலே இருக்கிறது தான். ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ யாராக இருக்காருன்னா ஜட்ஜாக இருக்கிறாரு, பயம் இல்லாத ஒரு ஜட்ஜாக இருக்கிறாரு. He waves the paper in astonished Roger's face. ஸோ அவர் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு காட்டுறாரு. வேவ்ஸ்னால் வந்துட்டு இப்படி எரியறதுன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி காட்டுறதுன்னு சொல்லலாம். அதை காட்டின உடனேயும்
நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம பெருசாகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னா வெறுப்பும் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மச் கிரேட்டர் வில் பி த ஹேட் தட் பர்ஷ்யூஸ். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகிறோமோ அவ்வளோ வெறுப்புகளும் நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஊருக்கு நல்லதான் செய்கிறேன், ஆனால் என்ன ஆகுதுன்னா என்னை வந்துட்டு இந்த மாதிரி ஜட்ஜுங்கிறதுனால இந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வந்துட்டு நடந்துக்கிறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டென்ஷனில் கேட்குறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, வாட் இஸ் இட் மை லார்ட், வாட் இஸ் இட். இவர் அப்படி காமிச்ச உடனே ராஜர் கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெஸ்டன், மை டெத் வாரண்ட் இஃப் ஐ ஆம் நாட் கேர்ஃபுல். வாட் cases have we had lately? The treason affair, I refuse to be bright. The boast give him a passing comfort. The piracy, both sides hate me for that. Or there was that footpad. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, இது வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய டெத் வாரண்ட்டு. நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ரிமெம்பர் சீசனுங்கிறது என்ன அர்த்தம்னா, நான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இல்லைன்னா என்ன ஆவேன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேசஸ் ரீசெண்டாக நம்ம என்ன கேசஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ட்ரெசன் அஃபேர் அப்படின்னா, ட்ரெசன்னா ராஜ துரோகம். ஸோ அந்த ராஜ துரோகம் பற்றின விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர்கிட்ட பிரைப்டு அப்படின்னா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்துட்டு ஏற்றுக்க மறுக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு இம்பார்ஷியல் ஜட்ஜு. ஸோ ஏற்றுக்க மறக்கிறாரு. இந்த பைரசினா வந்துட்டு கொள்ளையர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறாங்க, இவரை வெறுக்க தான் செய்கிறாங்க. அதாவது கேஸ் ஃபைல் பண்ணவரும் சரி, அந்த கேஸை வந்து கொடுத்தவரும் சரி, யாருக்கும் இவர் வந்துட்டு பாரபட்சம் பார்க்காம தீர்ப்பு சொல்கிறதுனால எல்லா சைடும் வந்துட்டு இவருக்கு என்ன தான் இருக்குது, வெறுப்பு தான் இருக்குது. ஆர் தேர் வாஸ் தட் ஃபுட்பேட்னா நடைபாதை, அப்படி இல்லைனா அந்த நடைபாதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராஜர் சொல்கிறாரு, இஸ் இட் அ த்ரெட் த பேப்பர், வேர் டிட் இட் கம் ஃப்ரம். ராஜர் கேட்குறாரு, இது வந்துட்டு என்ன உங்களுக்கு மிரட்டல் விழுகிற பேப்பரா, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வெஸ்டர்ன், இட் வாஸ் இன் மை பாக்கெட், someone must have. Yes, now I remember. A man brushed against me yesterday as I was leaving the courts. A small evil looking fellow, very shy. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என் பாக்கெட்டில் இருந்துச்சு, யாராவது என்னோடய பாக்கெட்டில் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, ஒருத்தர் வந்துட்டு வந்தார், நான் கோட்டை விட்டு வெளியேறப்போ ஒரு ஆளாக நான் பார்த்தேன் நேற்று. அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தார். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கொடூரமாக இருந்தார். கொஞ்சம் ஷைனாக வந்து என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் வச்சவனாகவும் இருந்தான். அவன் வந்துட்டு அவனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாட் டஸ் இட் சே த பேப்பர். அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி வெஸ்டன்ட்டே கேட்குறாரு. வெஸ்டர்ன், மச் டு ஆக்குபைட் வித் ஹிஸ் ஓன் ஃபேட் டு அட்டெண்ட் டு ஹிஸ் செக்ரட்டரிஸ் கியூரியாசிட்டி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அவரோட விதி என்ன அப்படிங்கிறத அவர் செக்ரட்டரி வந்துட்டு க்யூரியஸாக கேட்குறாருல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜஸ்ட் அட் த டோர் இட் வாட்ஸ் அண்ட் ஹீ டிட்ன்ட் வெயிட் ஃபார் அன் அப்பாலஜி. ஐ ரிமெம்பர். Well, I can only thank them for the warning. I may die before my time, but it will not be today if I can help it. Go downstairs at once, Roger, and unlock, bar and chain all the doors, and ask my wife to come at me at once. Stop. Are there any strangers in the house, workmen or such? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு. இது என்ன சொல்லுது இந்த பேப்பர்னு சொல்லணும்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை, என் சாவு வந்துட்டு வாசலே நின்றுட்டுருக்க மாதிரி சொல்கிறாரு. ஜஸ்ட் அட் த டோர், அதாவது வாசலில் ஏதோ இருந்துகிட்ருக்கு, அதாவது நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, அந்த ஒருத்தரை மீட் பண்ணிட்டு இருந்தார்ல கோர்ட்டில் ஒருத்தரை மீட் பண்ணார். எங்கே மீட் பண்ணார் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு கோர்ட்டில் அந்த வெளியே வரப்போ அந்த ஆளை மீட் பண்ணியிருக்கிறாரு. எங்கன்னா டோரு கிட்டக்க மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி இவர் சொன்ன மாதிரி பிரஷ்ட் அகெயின்ஸ்ட் மீ அப்படின்னா அவர் இடிச்சிட்டாலும் இவர் என்ன பண்ணுறாரு, சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லவே இல்லையா. இவர் சாரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பேப்பரை போட்டு போயிருக்கலாம். அதாவது அந்த நேற்று என்னை இடித்தான்ல, அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த பேப்பரை போட்டு போயிருப்பான். அவன் வந்துட்டு நான் இடித்ததுக்கு சாரி கூட நான் கேட்கல, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், அவன் வந்துட்டு போயிட்டான். நான் அவனுக்கு தேங்க் பண்ணணும், ஏன்னா
எனக்கு வந்துட்டு ஏதோ வார்னிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்கள, அதுக்காக தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் இன்றைக்கே இறந்து போயிடுவேன். நான் வந்துட்டு எப்படின்னா ஐ மே டை பிஃபோர் மை டைம். அதாவது என்னோடய சாவு வந்துட்டு வேகமாகவே வந்துடும். நான் சாகணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே என் சாவு வந்துடும். ஆனால் இன்றைக்கா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் எப்படியாவது வந்துட்டு தடுக்கணும். நான் மட்டும் தடுக்கலைன்னு வச்சுக்கோ, இன்றைக்கே நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீ கீழே போய் என்ன பண்ண, அந்த லாக் பண்ணிக்கோ, பார்லாம் வந்துட்டு அந்த அவங்க செயின்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு லாக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு இப்போ வர சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஏதாவது ஸ்ட்ரேஞ்சஸ்னால் தெரியாதவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது வேலையாட்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு வெஸ்டர்ன் கேட்குறாரு. ராஜர், ஒன்லி ஜோயல் த gardener, my lord. He is cleaning the windows on the landing. He indicates with his head that Joel is just outside. ஸோ யாராவது நம்ம வீட்டில் வேறு யாராவது வேலையாட்கள் ஏதாவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோயல் தான் இருக்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம வீட்டு தோட்டக்காரரு. அவர் என்ன பண்ணுறாரு, விண்டோஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அவரோட ஏன்னா வெளியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டுறாரு. ஜோயல் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காரு. வெஸ்டர்ன், சென்ட் ஹிம் அவே அட் ஒன்ஸ். டெல் ஹிம் டு லீவ் எவ்ரி திங் அண்ட் கோ அண்ட் லாக் த டோர் பிஹைண்ட் ஹிம் அண்ட் த விண்டோஸ். see that the windows too are closed. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் அனுப்பிடு. வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறார் ராஜர்கிட்ட, அந்தாலையும் அனுப்பிட்டு என்ன பண்ணு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு. அவர் அனுப்பிட்டு நீ க்ளோஸ் பண்ணிடு. வெஸ்டர்ன், ஃபேஸிங் த கபோர்ட் வித் த லெவல்ட் பிஸ்டல். come out, say there is silence. drop your weapon and come out or I shall shoot you now. And there is still silence. He forces himself to close in the cupboard door and standing to the side pulls it quietly open. It's empty. As soon as his relief abates, he is ashamed and hastily returned the pistol to its drawer. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் மைண்டில் வந்துட்டு நம்ம யாரோ கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாருனா, இவர் கபோர்டு இருக்குல்ல, ரூமில் ஒரு கபோர்டு இருக்குது, அங்கே பார்த்துட்டு இவரோட பிஸ்டலை காமிச்சிட்டு வெளியில் வான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கபோர்டு கிட்டேருந்து எந்த சவுண்டுமே வரல, சைலண்ட்டாக இருக்குது. நீ வந்துட்டு உன்னோட வெப்பன்ஸ்லாம் கீழே போட்டுட்டு வெளியே வரலன்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன ஆகுது, மறுபடியும் அந்த கபோர்ட் டோர் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது எம்டியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, அபேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோட பயம் வந்துட்டு போயிடுச்சு, அமைதியாகிட்டு. இவருக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கேன்னு அங்கே உள்ள யாருமே இல்லை. என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவரோட பிஸ்டலை ட்ராயருக்குள்ளே போடுறாரு. எதுக்காகனா இவருக்கு என்ன சந்தேகம்னா, சுற்றி யாராவது ஒளிஞ்சிருந்து இவர் தாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் இந்த கபோர்டை பார்த்து உள்ளே யாராவது இருக்கீங்களா, வெளியில் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்டர் பிரைட் அண்ட் பர்பஸ்ஃபுல் லேடி விஸ்டன்ஸ், அ சார்மிங் கிரியேச்சர். ஒன் knows at a glance that she is excellent housewife, but to the last one is never sure how much intelligence and sweet malice there lies behind her practical simplicity. ஸோ இப்போ யாரை பார்க்குறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வராங்க அவங்க ரூமுக்குள்ளே. யாருன்னா லேடி வெஸ்டன், அவங்களோட ஒய்ஃப். லேடி வெஸ்டன் அவங்க ஒய்ஃபு. அவங்க வந்து ரொம்ப சார்மிங்கானவங்க. அவங்கள பார்த்தப்பே என்ன சொல்லிடுறேன்னா, அவங்க ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன அர்த்தம்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸும் மேலிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிசையர் டு ஹார்ம் சம் ஒன். ஸோ இது வந்துட்டு அவங்களோட ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டிக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருப்பாங்க, பெருசாக ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. கேர்ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இவர் சொல்கிறத வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் இவரோட எண்ணமாக இருக்கும். லேடி வெஸ்டன், லுக்கிங் பேக் அண்ட் ஷீ கம்ஸ் இன். I do wish that Joel wouldn't leave pails of water on the landing. What is it, Richard? ஸோ இப்போ தான் யாரோட பேர் தெரியுதுன்னா, லார்ட் வெஸ்டனோட பேர் என்னன்னு தெரியுது. லார்ட் வெஸ்டனோட பேர் என்னென்னா ரிச்சர்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோயல் வந்துட்டு அந்த லேண்டிங்லேயே என்ன பண்ணிட்டாரு, பெயில்ஸ் அப்படின்னா பக்கெட். ஸோ ஒரு பக்கெட் நிறைய தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கிட்ட கேட்குறாங்க. வெஸ்டன், மை டியர், your husband's life is in grave danger. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவியே உன் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்துட்டு இப்போ ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், the last time it was in danger you had been eating game pie. What is it this time? ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் பை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பை அப்படின்னு என்னது, ஒரு
ஒரு ரவுண்டாக ஒரு சம்திங் ஏதோ ஒன்று நிறைய எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு இதில், அதான் பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னென்னா இவங்க இந்த கேம் பை அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த மீட் இருக்கும், வைல்டு அனிமல்ஸ் மேமல்ஸோட மீட் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்கு லைஃப் டேஞ்சராக இருந்துச்சுல, அப்போ நீங்கள் கேம் பை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இந்த டைம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கேஷுவலாக கேட்குறாங்க. வெஸ்டன் annihilating her flippancy with one broadside assassination. ஸோ இங்கே annihilation அப்படின்னா நிர்மூலமாக்குறது, ஃப்ளிப்பன்சி அப்படின்னா சீரியஸ்னஸ். ஸோ இவங்க பெருசாக சீரியஸாகவே கேட்கல. ஸோ இவங்க வந்துட்டு அவங்க இந்த மாதிரி சீரியஸாகவே இல்லாமல் இருக்கிறத வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுறாருனா, என்னை யாரோ கொல்ல போகிறாங்க, அசாசினேஷன்னா என்னை யாரோ கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், வெல் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ கிரேட் மேன் அண்ட் நவ் யூ ஹாவ் காட் யுவர் விஷ். அதுக்கு லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லது, ஏன்னா எப்பயுமே வந்துட்டு நீங்கள் பெரிய ஆளுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, இப்போ வந்துட்டு உங்கள் ஆசை நிறைவேறிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிய ஆள் ஆகணும்னா ஆசைப்பட்டிருக்கீங்க, இப்போ உங்கள் ஆசை தான் நிறைவேறிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறார், வாட் டு யூ மீன், இப்போ நீ என்ன சொல்ல வர, நான் வந்துட்டு நான் சாக போகிறேன்னு சொல்ல வரேன், நீ என்னென்னா இப்படி சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்குறாரு. அதுக்கு லேடி வெஸ்டன் சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லாதவங்கள கொலை பண்ண மாட்டாங்க, ஏதாவது பெரிய ஆள்களை தானே கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தே டோன்ட் அசாசினேட் நோபடிஸ், அதாவது யாராவது கொலை பண்ணணும்னா அவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கணும். ஸோ நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ஏன்னா அவங்களை கொலை பண்ண போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி லேடி வெஸ்டன் சொல்கிறாங்க. வெஸ்டன் ஷோயிங் her the paper, read that and see if you can laugh. அதுக்கு இவங்க அசால்ட்டாக சொல்கிறத பார்த்து வெஸ்டன் என்ன பண்ணுறாருன்னா, வெஸ்டன் வந்துட்டு இந்த பேப்பரை கட்டார், இந்த பாரு இதை பார்த்து நீ சிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முடிஞ்ச இதை பார்த்து சிரிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க இதை வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கல, அதனால அப்படி சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், ஐம் நாட் லாஃபிங், ட்ரைங் டு ரீட், வாட் அ ட்ரெட்ஃபுல் ஸ்க்ரால். இல்லை ஸ்க்ரால் அப்படின்னா என்னன்றதுன்னா கிறுக்கி வைக்கிறது. உடனே நான் சிரிக்கலைங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீட் பண்ணிவிட்டு என்ன யார் இதை கிறுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ், த வெனமஸ் ஸ்கிரிபிளிங் ஆஃப் அன் இல்லிட்ரேட். அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், எவனோ ஒருத்தன் படிக்காத ஒரு லூஸு வந்துட்டு கிறுக்கி வச்சுருக்கான். வெனமஸ்னால் விஷம், இதோ வெனமஸ்னால் ஒரு விஷம் பிடிச்ச ஒரு படிக்காத ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கிறுக்கி வச்சுருக்கான். இல்லிட்ரேட் அப்படின்னா படிக்காதவங்க, லிட்ரேட்னா படித்தவங்க, இல்லிட்ரேட்னா படிக்காதவங்க. எவனோ ஒருத்தன் படிக்காத கிறுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெஸ்டன். லேடி வெஸ்டன், டிசைஃபரிங், ரிமெம்பர் சீசர், இஸ் இட் அ ரிடில். ஸோ லேடி வெஸ்டன் டிசைஃபரிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு சால்வ் பண்ணுறது, அதாவது இப்போ ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்கனால அந்த கோடில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ரிமெம்பர் சீசர்னால் என்ன அர்த்தம், இது என்ன புதிரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வெஸ்டன். இட்ஸ் அ டெத் வாரண்ட், டூ யூ நோ வாட் டே திஸ் இஸ். வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு இது வேறு ஒன்றும் கிடையாது, இது ஒரு டெத்து வாரண்ட், இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வெஸ்டன் கேட்குறாரு. லேடி வெஸ்டன் சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன நாள், வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, தேர்ஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெஸ்டன் கேட்குறாங்க, வாட் டே ஆஃப் த மந்த், இன்றைக்கி என்ன நாளுன்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லேடி வெஸ்டன் சொல்கிறாங்கன்னா, அபவுட் த 12th ஐ ஷுட் கெஸ். அவங்க லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 12ஆம் தேதியாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெஸ்டன் வித் மீனிங், it is the 15th of March. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி என்ன நாள்னா 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி அப்படிங்கிறாரு. லேடி வெஸ்டன், Lord of mercy, your sister's birthday and we haven't sent her as a lily. ஸோ லார்ட் mercy அப்படின்னு என்னதுன்னா லார்ட் ஹாவ் mercy, அதாவது கடவுளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எனக்கு அர்த்தம். இன்றைக்கி உங்கள் சிஸ்டருக்கு பிறந்த நாள், நம்ம ஒரு லில்லி கூட உங்களுக்கு அனுப்பி வைக்க, லில்லி ஃப்ளார்ஸ், அதாவது பர்த்டேனா அந்த ஃப்ளார்ஸ் அனுப்பி வைக்கிறாங்கல்ல, ஸோ நம்ம ஒரு லில்லி கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I have deep plot before Francis, the incurable lightness of your mind. On the 15th of March, Caesar was murdered in the forum. ஸோ டீப் போலர்னா இவங்க மைண்ட் எப்படி இருக்குன்றதை பாரு. ஃப்ரான்சிஸ்னால் இப்போ ஃப்ரான்சிஸ்ன்னு யாரை சொல்கிறாங்கன்னா லேடி வெஸ்டனோட பேர் என்னென்னா ஃப்ரான்சிஸ், வெஸ்டனோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னென்னா ரிச்சர்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி இருக்க, உன் மைண்டை பார்த்தா உன் மைண்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன் மைண்டு வந்துட்டு இன்க்யூரபிள் லைட்னஸ் அப்படின்னா உன் மைண்டு புத்தியே இல்லைங்கிறது தான் அர்த்தம். இன்க்யூரபிள்னால் குணப்படுத்த முடியாது, லைட்னஸ்னால் ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா கனமாக இல்லாததுன்னு அர்த்தம். ஸோ இங்கே இன்க்யூரபிள் லைட்னஸ் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னா சரியாக ஒரு அறிவு கூர்மையே இல்லாத உன் மைண்டை நான் என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்றைக்கி மார்ச் 15, இன்றைக்கி தான் வந்துட்டு
சீசரை வந்துட்டு கொலை பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர். தே couldn't ஸ்டாண்ட் ஹிஸ் இயர்ஸ் எனி லாங்கர். வெஸ்டன் ரிப்ரூவிங் ஹீ வாஸ் அ கிரேட் மேன். அதுக்கு லேடி வெஸ்டன் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவரை மாதிரி யாராவது வருமா, இந்த மாதிரி அவரோட ஒரு ஆளுமைக்கு யாருமே பக்கத்தில் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் மாதிரி யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வெஸ்டன் சொல்கிறாரு, ஆமாம் அவர் ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லேடி வெஸ்டன் கைண்ட்லி, எஸ் மை டியர், ஐ எம் ஷுர் ஹி வாஸ். லுக்கிங் அகெயின் அட் த ஸ்கிராப் ஆஃப் பேப்பர், அண்ட் இஸ் சம்ஒன் திங்கிங் ஆஃப் மர்டரிங் யூ. லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அந்த பேப்பரை பார்க்குறாங்க. உங்களை யாராவது கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெஸ்டன் சொல்கிறாங்க, ஆப்வியஸ்லி ஆமாம் கண்டிப்பாக என்னை யாரோ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வெஸ்டன் சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், ஐ wonder someone hasn't done it long ago. Before the look of wonder can grow in his eyes, a great many people must hate judges, and you are a strict judge, they say. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக அவங்கள கொலை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ ஒருத்தவங்கள ரொம்ப நாளாக அவங்களை பழிவாங்கன்னு நினச்சிருந்துருக்குறாங்க, அவங்க தான் அவங்கள கொலை பண்ண போகிறாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு யாரை பிடிக்காது, ஜட்ஜை வந்துட்டு பிடிக்காது, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி வெஸ்டன், இட் இஸ் அ லா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட். ஐ ஆம் அ ஜட்ஜ். My good Francis is not a juggler. I have never twisted the law to please the mob, and I shall not please them by dying on the day of their choice. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக கிடையாது, சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நான் ஒரு ஜட்ஜு கூட. ஃப்ரான்சிஸ்னு ஒய்ஃபு சொல்கிறார், ஃப்ரான்சிஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் ஒரு ஜட்ஜ், நான் ஒரு வித்தக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஜக்லர்னால் வித்த காட்டுறவங்க. ஸோ நான் ஒன்றும் வித்தக்காரன் கிடையாது, நான் ஒரு ஜட்ஜு. நான் யாரோட மாப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாஃபியா நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஸோ இவங்களை வந்துட்டு நான் திருப்திப்படுத்துறதுக்காக என்னால் வந்துட்டு லாவை மதிக்காமல் நடந்துக்க முடியாது. ட்விஸ்டட் லானா, அதாவது லாவை வந்துட்டு நான் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ண முடியாது. லூப் ஹோல்னு சொல்லுவாங்கள்ல, சட்டத்தில் ஓட்டை, அதெல்லாம் பயன்படுத்தி நான் ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க நினச்ச மாதிரி வந்துட்டு நான் அவங்க சாய்ஸ்லேயே வந்துட்டு அவங்க சாகட்டும்னு சொல்லிட்டு நான் விடவும் முடியாது. ஏன்னா இவர் வந்துட்டு டெத் சாய்ஸ் கொடுத்துரு, சிலவங்களுக்குலாம் டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இவர் கொடுத்துட்டாருன்னா அவங்க செத்து தான் ஆகணும். ஸோ அவங்க இஷ்டப்படி சாகிறதுக்கு நான் விடவும் முடியாது, ஏன்னா இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், நோ ஆஃப்கோர்ஸ் நாட். யூ ஷால் நாட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ் டுடே. அ நைஸ் லைட் டின்னர் அண்ட் அ குட் கிளாஸ் ஆஃப். லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட் நீங்கள் வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி லைட் டின்னர்னால் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது இல்லாமல் ஒரு கிளாஸ் ஆஃப் அப்படின்னு சம்திங் என்னமோ சொல்ல வராங்க. என்னென்னா அவங்க டின்னரை பற்றி ஏதோ சொல்ல வராங்க. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ ஹவ் சென்ட் ராஜர் டு பேரிகேட் ஆல் த டோர்ஸ் அண்ட் ஐ திங்க் இட் வுட் பி வைஸ் டு க்ளோஸ் த கிரவுண்ட் ஃப்ளோர் ஷட்டர்ஸ் and see that they are not open for any அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு ராஜர் வந்துட்டு பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கேன், அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது பேரிகேட் தெரியும்ல, நம்ம ஒரு ஸ்டாப்பிங் இது மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி எல்லா டோர்ஸ்க்கும் நான் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ஷட்டர் இருக்கும்ல, அதையும் சொல்லி நான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ஏன்னா அதை திறந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு வெஸ்டன் சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், is it French and the Dutch together you are expecting? And this is the morning. Mr. Gamon's boy comes with the groceries. How am I too? ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லிகிட்ருக்காரு, கிரவுண்ட் ஃப்ளோரை க்ளோஸ் பண்ண போகிறேன், ஏன்னா யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்சு டைப் ஆஃப் ஃபுட்டு வேணுமா இல்லை டச் டைப் ஆஃப் ஃபுட்டு வேணுமா, ரெண்டுமே சேர்ந்து தானே நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க. அதாவது ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டும் டச் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டும் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதுவும் இது காலையில் வேறு மிஸ்டர் கேமோன்ஸ் பாய் அப்படின்னா, கேமோன் அப்படின்னு ஒருத்தவர் ஏதோ க்ரோசரி ஷாப் வச்சுருக்காரு, அவங்களோட இடத்துலேருந்து ஒரு பையன் வந்து க்ரோசரி டெலிவரி பண்ணுவான் போல். ஸோ அவன் வந்தான்னா நான் எப்படி அதை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க, சாப்பாடை பற்றி. வெஸ்டன், மை டியர், இட்ஸ் a little pepper more to you than your husband's life. வெஸ்டர்னை கேட்குறாரு, உனக்கு இந்த மிளகு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா
ஒரு சின்ன மிளகு தான் வந்துட்டு என்னோடய உயிரோட உனக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் ரோசரின்னு சொல்லாமல் அந்த மிளகு மட்டும் சொல்கிறார். ஒரு சின்ன மிளகு வந்துட்டு என்னோடய லைஃபோட அது முக்கியமாக போச்சுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லேடி வெஸ்டன், இட் isn't a little pepper, it's a great deal of flour, and you would be the first to complain if the bread were short or a gravy thin. Giving him back the paper, how do you know that the little paper was meant for you? அவங்க வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்க, நான் பெப்பரை சொல்லலை, நான் மாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் வந்துட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, என் உயிர் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெப்பரை பற்றி பேசலை, மாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோர் அப்படின்னா அந்த ப்ரெட்டெல்லாம் ஒரு மாதிரி பிசைஞ்சு வைப்பாங்கல்ல, பேக்கிங் சோடா, ஃப்ளார் அப்படின்னா அந்த சொல்லிட்டு மாவு, அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பேக் பண்ணி ப்ரெட் எடுப்பாங்க. ஸோ அதை நினச்சி தான் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு ப்ரெட்டு வந்துட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, மெல்லிஸாக இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அதனால தான் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவருக்கு சாப்பாடை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார், ஸோ நம்ம க்ராசரி வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றத பார்க்கணுன்றது அவங்களோட எண்ணம்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பரை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பேப்பர் உங்களுக்கு தானே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெஸ்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிகாஸ் இட் வாஸ் இன் மை பாக்கெட், I found it there when I was looking for something to light my pipe with, meaning there were no spills. என்ன சொல்கிறாருன்னா, அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது ஏன் பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு பைப் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, அந்த பைப் மாதிரி ஒரு சிகரெட் இருக்கும்ல, அதை நான் வந்துட்டு லைட் பண்ணுறது அப்படின்னா அதை பற்ற வைக்கிறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே ஸ்பில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸ்பில்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த சிகர் இருக்குல்ல, அந்த சிகரை பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஸ்பில்ஸு. ஸோ நான் அதை தேடுறப்போ எனக்கு இந்த பேப்பர் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஸ்பில்ஸ், நாட் அகெயின் ரிச்சர்ட், யூ ஸ்மோக் ஃபார் டூ மச். இப்போது இவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. அதுக்கு லேடி வெஸ்டன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஸ்பில்ஸ் இல்லையா, அப்போ நீங்கள் மறுபடியும் ஸ்மோக் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன மறுபடியுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஜாஸ்தி ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. வெஸ்டன் கண்டினியூயிங் ஹேஸ்டிலி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு. ஹேஸ்டிலின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரெக்ரெட்டிங் பண்ணுற மாதிரி, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் வாஸ் ஸ்லிப்ட் இன் டு மை பாக்கெட் பை அ மேன் ஹூ பிரஷ்ட் அகெயின்ஸ்ட் மீ எஸ்டர்டே, அ டார்க் லீன் ஃபெல்லோ வித் அன் ஈவில் ஃபேஸ். அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து டக்குன்னு டாப்பிக்கை மாற்றுறாரு. நேற்று வந்துட்டு ஒருத்தர் என்னை வந்துட்டு இடிச்சிட்டு போயிட்டான், அவன் தான் வந்துட்டு இதை போட்டுட்டு போயிருப்பான் போல், அவன் எப்படி இருந்தான்னா டார்க்காக இருந்தால், ரொம்ப லீனாக இருந்தால், பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தது அவன் மூஞ்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லேடி வெஸ்டன், ஐ டோன்ட் திங்க் ஹீ வாஸ் வெரி ஈவில். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றும் அவர் வந்துட்டு ரொம்ப ஈவில் மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறாருல, அந்த தாட்டில் இருந்து அவங்க இன்னும் வெளியே வரல, அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஈவில் கிடையாது அப்படிங்கிறாங்க. வெஸ்டன், வாட் டு யூ நோ அபவுட் இட், சிங்கிங் இன் டு அ சேர். Stop, Francis, stop. It upsets me. Enter Roger, a little out of breath after his flying tour round the house. ஸோ என்ன சொல்கிறது, என்ன இப்படி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு, சேரில் உட்காந்துட்டுருக்காரு. அவர் ஈவில் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல வெஸ்டன், லேடி வெஸ்டன் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துரு, இந்த மாதிரி பேசாத, நீ நிறுத்து, நீ இப்படி பேசுறது வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார் உள்ளே வரானா, ராஜர் உள்ள வருவார். அவுட் ஆஃப் பிரெத்னா ரொம்ப நேரம் ஓடி போய் மூச்சு வாங்கும்ல, அந்த மாதிரி. அந்த ஹவுஸ் டூர் அப்படின்னா அந்த ஹவுஸ் பூரா அவர் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு, அதுதான் ஹவுஸ் டூர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹவுஸ் டூரெல்லாம் முடிச்சுட்டு வீடை பூரா சுற்றிட்டு யார் வராருன்னா, மூச்சு வாங்க இறச்சி யார் வரானா, ராஜர் வராரு. வெஸ்டன், ராஜர், ஹாவ் யூ சீன் டு இட் ஆல், எவ்ரி டோர் பார்ட், எவ்ரி விண்டோ ஷட் அண்ட் ஆல் ஒர்க்மேன் அவுட். அதுக்கு வெஸ்டன் என்ன கேட்குறாரு, ராஜர் வந்துட்டியா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா, எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கா, எல்லா விண்டோஸும் மூடி இருக்குதா, எல்லா ஒர்க்மென்ஸும் வெளியில் போயிட்டாங்களா, வேலையாட்கள்லாம் வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெஸ்டன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர், a little embarrassed, every door except the kitchen one, my lord. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா டோரும் பூட்டி இருக்குது, ஆனால் கிச்சன் டோர் மட்டும் பூட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டன் ஆங்க்ரி, அண்ட் why not the kitchen one, ஏன் மூடலை, கிச்சன் டோர் மட்டும் ஏன் மூடலை அப்படின்னு சொல்லி வெஸ்டன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர் ஸ்டாமரிங், the cook seemed to think that is she said. உடனே அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, குக் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. குக் என்னமோ சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்துட்டு கன்வே பண்ணுறாரு ராஜர் வெஸ்டன், வெல் ஸ்பீக் மேன், வாட் டிட் ஷீ சே அண்ட் ஹவு டஸ்
what the cook thinks affect my order to bar the kitchen door. சொல்லுப்பா என்ன சொல்ல வந்தன்றதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி வந்துட்டு குக் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட நான் என்ன மட்டும் சொன்னேன், அதை ஆர்டர் பண்ணேன், அதை கிச்சன் டோரெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன், எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண ஆர்டர் பண்ணேன். அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன, அவங்க நினைக்கிறது எப்படி நான் சொன்ன ஆர்டரை நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க, நான் சொன்னதை நீ ஏன் செய்யலை, என் ஆர்டர் இது தானே, இது ஏன் நீ செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ராஜர் in a rush. The cook said she was a respectable woman and had never been behind bars in her life, and she was going to begin at her age, and she was quite capable of dealing with anyone who came to the kitchen door. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குக் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளான உமன் அப்படின்னா நான் ரொம்ப நல்ல லேடி, நான் வந்துட்டு இது வரைக்கும் பிஹைண்ட் த பார்ஸ் அப்படின்னா சில டைம்ஸ் வந்து ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு தப்புமே இது வரைக்கும் அவங்க பண்ணது இல்லையா, அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பையுமே வந்துட்டு, அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவுக்குள்ளே அவங்க இருந்ததே இல்லை, அதனால் இந்த வயசில் வந்துட்டு நான் அந்த மாதிரி இருக்கவும் மாட்டேன், அதுவும் இல்லாமல் கிச்சன் டோர் வழியே யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா குக் சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன், டெல் ஹர் டு பேக் ஹர் திங்ஸ் அண்ட் லீவ் த ஹவுஸ் அட் ஒன்ஸ். அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ என்ன பண்ணனா அவங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் சொல்கிறாரு. லேடி வெஸ்டர்ன், and who will cook your pet dishes? I shall also see that all the downstairs windows are shut as you suggest. We can always haul the groceries through an upper window. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா யார் உங்கள் பெட்டுக்கெலாம் சமைச்சு போடுறது, நானும் பார்த்தேன் கீழே எல்லா டோரையும் நீங்கள் ஷட் பண்ணி வச்சுருப்பீங்க, நாங்கள் எப்போயுமே வந்துட்டு கிராசரிஸ் எது வழியாக வாங்குவோன்னா அப்பர் விண்டோ வந்துட்டு வழியாக வந்துட்டு வாங்குவோம், அது மூலமாக தான் நாங்கள் கிராசரிஸை வாங்கி இது பண்ணி வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரோலிங் himself. I think that so frivolous a suggestion at so anxious a time is in poor taste, Francis, and unworthy of you. இங்கே ஃப்ரிவலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அற்பமான. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா வந்துட்டு இப்போ அற்பமாக ஏதோ ஒரு சஜஷனை சொல்லிகிட்டு இருக்கிற. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த அப்பர் விண்டோவில் தான் நாங்கள் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு அன்வர்த்தியாக தெரியுது. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சஜஷன், அற்பமான ஒரு சஜஷனை கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ சொல்கிறது எதுவுமே வந்துட்டு ஒர்த்தாவே கிடையாது அப்படின்னு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு. Lady Weston, did it appear frivolous to you? How strange. I had thought it ought to shutter the walls and yet leave openings in the roof that one could drive a coach and horses through. However, she comes back into the room, takes 2 candelabra from different places in the room and goes to the floor. லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு அற்பமாக தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வந்துட்டு வால்ஸையும் வந்துட்டு நம்ம ஷட் பண்ணிட்டோம், எல்லா இடத்தையும் நீங்கள் ஷட் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்துட்டு ரூஃபை வந்துட்டு திறந்து வச்சுருக்கீங்க, அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா அது மூலமாக வந்துட்டு யார் வேணால் உள்ளே வரலாம். ஈவன் வந்துட்டு கோச் அண்ட் ஹார்ஸஸ் அதாவது அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ரூஃபில் வந்துட்டு ஸ்பேசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக கூட வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டில்ப்ரா அப்படின்னா அந்த கேண்டில்ஸ்லாம் நிறைய கேண்டில்ஸ் வச்சு ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க, அந்த டோர்கிட்ட போகிறாங்க. டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இந்த ரூம், அந்த ரூமில் இருந்ததை எடுத்துகிட்டு கோஸ் டு த டோர். வெஸ்டர்ன், வாட் டு யூ வாண்ட் வித் தீஸ்? லேடி வெஸ்டர்ன், if we are to be in darkness below, we shall want all the candles we can gather. இதுக்கு எதுக்கு பண்ணி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு வெஸ்டர்ன் கேட்குறாரு. அதுக்கு லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, நாங்கள் கீழே போய் இருட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கேண்டில்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாங்க. வெஸ்டர்ன், the aptness of female mind to busy itself about irrelevant and inconsiderable minutiae is a source of endless wonder to me. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு ஃபீமேலோட மைண்ட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தேவையற்ற ஒரு விஷயங்கள், இன்கன்சிடரபிள்னால் நம்ம பற்றி அது யோசிக்கவே தேவையில்லாத ஒரு விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மைனியூஷியா அப்படின்னா வந்துட்டு சிறு விவரங்கள். ஏன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தானே. ஸோ இந்த ஹாரிஃபிக்கான சுச்சுவேஷன்லேயும் நாங்கள் கீழே எப்படி இருப்போம் அப்படிங்கிறத யோசித்து அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி தான் அந்த பொம்பளைங்களுக்கு தோணுதோ அப்படிங்கிறது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. Almost
Without noticing what he is doing, he moves over to the fireplace and sticks his head into the chimney to view the width of it. And he withdraws this, it becomes aware of Roger standing watching. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அந்த ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு சிம்னி இருக்கும்ல, அதாவது புகை வெளியே போகிற ஒரு இடம் இருக்கும் அவங்களுக்கு, அங்கே வந்து பார்க்குறாரு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அது வழியாக யாராவது வந்துடலாம்ல. அதுக்கப்புறம் சரி அதை பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாருன்னா, ராஜர் வந்துட்டு இன்னும் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்காரு. I see no reason now why you should not resume your work, Roger. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் வந்துட்டு எதுக்கு நீ உன் வேலையை வந்துட்டு திரும்ப பண்ணாமல் இருக்க, அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்ட, ஏன் வேலை செய்யாமல் இப்போ உட்காந்துட்ருக்க, ஏன் திருப்பி உன் வேலையை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜர். ஓ மை லார்ட், இட் இஸ் பியாண்ட் மை பவர் டு ஒர்க் வைல் யூ ஆர் இன் டேஞ்சர். இஸ் தேர் நாட் சம்திங் ஐ குட் டூ? அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, லார்ட் உங்களோட உயிரே வந்துட்டு ரொம்ப டேஞ்சரில் இருக்குது, இப்போ எனக்கு இந்த வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு அதை விட ரொம்ப முக்கியமாக, உங்கள் உயிரை விட இந்த ஒர்க்குங்கிறது எனக்கு வந்துட்டு பெருசு கிடையாது, அதனால் அப்படி வேலை பார்க்க முடியாது, உங்கள் உயிரே வந்துட்டு இப்போது ஒரு பிரச்சனையில் இருக்குங்கிறப்போ அதை விட்டுட்டு நான் வந்துட்டு வேலை பார்க்குற அளவுக்கு நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது, நான் வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ராஜர் கேட்குறாரு. வெஸ்டன் மைட்லி ஃப்ளாட்டர்ட். நான்சென்ஸ் மை குட் ராஜர், நான்சென்ஸ், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. அதுக்கு வெஸ்டன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுகிற, எனக்கெலாம் எதுவுமே ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ராஜர். ஐ குட் பெர்ஹாப்ஸ் கோ அண்ட் வார்ன் த அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸோ ப்ரிவெண்ட். ஸோ ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டு அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் சொல்லி அவங்கள நான் ஏதாவது சொல்கிறேன், இதை எப்படியே தடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வெஸ்டன் வெரி பிரேவ். நோ நோ நோ, am I to spend the rest of my life with the God at my heels? Go on with your work. And his eye has lighted on a package which is lying on a chair against the right wall. The box is along roughly 8 inch by 10 inch by 4 inch and tied with the cord shortly. What is this? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் லைஃபே ப்ராப்ளமாக இருக்குது, நான் எப்படி வேலை பார்க்குறேன்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் நான் யாராவது அலர்ட் பண்ணவான்னு ராஜர் கேட்குறாரு. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் எதுவுமே வந்துட்டு பண்ண வேணாம், நீ நான் லைஃப் பூரா யாரையாவது ஒருத்தவங்களுக்கு காட் அப்படின்னா ஒருத்தவங்க பாதுகாப்புலேயே நம்ம லைஃப் பூரா வாழ முடியுமா, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கப்போ அவர் கண்ணில் என்ன படுது அப்படின்னா, அந்த ரைட் சைடு வந்துட்டு வால் இருக்குது, அந்த வாலில் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா 18 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு நீளம், 4 இன்ச்சு அதாவது லென்த்து பிரெத்து வித்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 18 × 10 × 4 இருக்குது. அதுக்கு மேலே கார்டுன்னு அந்த ரிப்பன் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்களே, அது கட்டி இங்கே ஒரு பார்சல் இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜர். அதுக்கு வெஸ்டன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர், that came for you this morning sir. Weston, what is it? Roger, with the faint beginning of doubt in his voice, I don't know my lord. A man came with it and said it was important that you should have it today. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வெஸ்டன் கேட்குறாரு. நான் காலையில் வந்துச்சுன்னு ராஜர் சொல்கிறாரு. அதுக்கு என்னது இதுக்குள்ளே இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு ஆள் வந்து சொன்னார், இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இன்றைக்கி உங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார், அதனால நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. வெஸ்டன், and you didn't ask what it was, you fool. அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ அவன்கிட்ட என்ன கொண்டு வந்த நீ கேட்கல, நீ என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பார்சல் என்ன இருக்குது நீ கேட்டிருக்கணுமா இல்லையா, நீ என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராஜர் ஹம்பிளி, it didn't seem to me my business. I never do ask about the content of your lordships. I showed your lordship the package when it came and you say to leave it there. ஸோ அவர் வந்துட்டு ஹம்பிளாக, அதாவது ரொம்ப மென்மையாக என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் வேலையில் வந்துட்டு தலையிட என்னால் முடியாது, உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு எதையுமே வந்துட்டு கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அதே மாதிரி லார்ட்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு அதிகாரமான எந்த பொருளை பற்றியும் நான் வந்துட்டு கேட்கக்கூடாது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இதையும் விட்டுட்டு போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ராஜர் சொல்கிறாரு. வெஸ்டன், peering with growing uneasiness at the thing, the man who brought it, what did he look like? Was he small, dark? ஸோ வெஸ்டன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதாக கேட்குறாரு. ஸோ ஓகே, இது யார் கொண்டு வந்தான், அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான், ரொம்ப சின்னதாக இருந்தானா டார்க்காக இருந்தானான்னு சொல்லி கேட்குறாரு.
அதுக்கு ராஜர் வந்துட்டு who obviously had taken no notice. I think he was smallish, but as too dark, his hat was pulled over his face. I think he appeared to have a mole on his chin, but I would not. It may have been just ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ராஜர் வந்துட்டு ஆப்வியஸ்லாக அவரை கவனிக்கலை. ஸோ அவர் வந்துட்டு அந்த இமேஜ், அவர் பார்த்த இமேஜ் வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சின்னதாக தான் இருந்தார், அவர் டார்க்காக இருந்தாரா அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஷன்லாம் நான் பார்க்கல. காம்ப்ளெக்ஷனாக கலரு, ஸோ அதெல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த ஹேட் இருக்குல்ல, அது அவர் மூஞ்சி பூரா வந்துட்டு மறைச்சிருந்துச்சு. ஏன்னா கீழே ஒரு மாதிரி மூஞ்சி தெரியாத மாதிரி ஹேட் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அவரோட சின்னில் வந்துட்டு ஒரு மச்சம், மோல்னா மச்சம், ஒரு மச்சம் இருந்துச்சு, அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உடனே வெஸ்டர்ன் என்ன கேட்குறாருன்னா, மோல் இஸ் இமேஜினேஷன் அட் ஒர்க். மோல்? Yes, that man had a mole. The man who brushed against me on the side of his jaw. I can see it as if he was standing here. We must get rid of this at once. ஸோ அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறது, என்னது மச்சமான்னு திரும்ப கேட்குறாரு. ஆமாம், நான் வந்துட்டு அவனை பார்த்தேன், அவன் என்னை இடித்தப்போ அந்த ஆளுக்கும் வந்துட்டு மச்சம் இருந்துச்சு, அவனோட ரைட் சைட் ஜாவில் வந்துட்டு மச்சம் இருந்துச்சு. எனக்கு இந்த பார்சலை பார்க்குறப்போ அந்த ஆள் வந்துட்டு இங்கேயே நின்றுட்டுருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இது எப்படியாவது எடுத்து வெளியில் தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடணுன்றாரு ராஜர். Do you think it is some infernal machine, sir? What shall we do with it? இன்ஃபர்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சாகடிக்கிற ஏதாவது பொருள் வச்சுருக்கோம் அந்த மாதிரி. இன்ஃபர்னல்னா ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப அச்சுறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷினாக இது இருக்குமா நீங்கள் நினைக்கிறீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லி ராஜர் கேட்குறாரு. அதுக்கு வெஸ்டர்ன், இண்டிகேட்டிங் த சைட் விண்டோ, ஓப்பன் த விண்டோ அண்ட் ஐ ஷால் த்ரோ இட் ஆஸ் ஃபாரஸ்ட் இன் டு த கார்டன் ஆஸ் ஐ கேன். ஸோ வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விண்டோவை திறந்து விடு, நான் என்ன பண்ணுறேன், இது தூக்கி எறிகிறேன், கார்டன் கிட்டே தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொன்னார், பட் இட் மே எக்ஸ்ப்ளோட் சார் இஃப் வி த்ரோ இட். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது உள்ளே ஒரு பாம்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ராஜர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓகே தான், நீங்கள் எறிகிறது ஓகே தான், ஆனால் நீங்கள் எறிகிறப்ப அது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் நம்ம தூக்கி போகிறப்ப அது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. வெஸ்டர்ன், வாட் இஸ் சர்டன் இஸ் தட் இட் வில் எக்ஸ்ப்ளோட் இஃப் வி டு நாட். ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் லையிங் ஹியர். அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாரு, சரி தூக்கி போடாமல் இங்கேயே வச்சுருந்து வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி எவ்வளோ நேரமாக அது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் கேம் அபவுட் 9 o'clock மை லார்ட். அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 9 மணிக்கு வந்துச்சு இந்த பார்சல் அப்படிங்கிறாரு. வெஸ்டர்ன் இன் ஆகனி, நியர்லி 3 hours ago, ஓப்பன் த விண்டோ ராஜர். ஸோ வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பத்திரத்தில் என்ன சொல்கிறாரு, என்னது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியா, சரி டக்குன்னு இந்த விண்டோவை தர அப்படின்னு சொல்லி ராஜர்கிட்ட சொல்கிறாரு. ராஜர், நோ சார், யூ ஓப்பன் த விண்டோ, லெட் மீ ஹேண்டில் த திங், மை லைஃப் இஸ் நத்திங், யுவர் இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ டு இங்கிலாண்ட். அதற்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார், நீங்கள் ஒரு விண்டோவை தரங்க, இந்த பார்சலை நான் தூக்கிக்கிறேன், ஏன்னா என்னோடய லைஃப் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என் உயிர் ஒன்றும் முக்கியம் கிடையாது, ஆனால் உங்கள் உயிர் வந்துட்டு இந்த இங்கிலாண்டுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, நோ ராஜர் நோ, யூ ஆர் யங், ஐ ஹேட் மை லைஃப், there are still great things for you to do in this world, you must live and write my life for posterity, do as I say, I promise you shall exercise the greatest care. As Roger rushes into the window, no wait, a better idea, the gardener's pill, it is still on the landing. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே வந்துட்டு என் உயிரை பணையம் வைக்கிறேன் நான் ராஜர் சொன்னப்போ, வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு இன்னும் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு பண்ண வேண்டியது இருக்குது, நீ கண்டிப்பாக வாழணும், என்னையை பற்றி நீ எழுது அப்படின்னு சொல்கிறார். போஸ்டரிட்டி அப்படின்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு என்னையை பற்றி நீ தான் எழுதணும், நான் எப்படிப்பட்டவன்றதை நீ எழுதணும், நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீ எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன விண்டோ பக்கம் போயிட்டு அப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது, அந்த கார்டனர் வந்துட்டு ஒரு வாளி விட்டுட்டு போயிடான்ல, அது இன்னும் லேண்டிங்கில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜர்கிட்ட கேட்குறாரு. ராஜர், எஸ் அஃப்கோர்ஸ், ஹீ இஸ் அவுட் ஆஃப் த ரூம் அண்ட் பேக் இன் அ மூமெண்ட் வித் அ வுடன் pail of water which still has a wet cleaning rag hung over its edge. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம்மா அப்படி தான், அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் என்ன பண்ணுறாரு, அந்த வாளியை தூக்கிட்டு வர்றாரு. அங்கே வந்துட்டு அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது வந்துட்டு அதே ஓரத்தில் தொங்கிட்டு இருக்கு.
Weston, stand back. He picks up a parcel gingerly. Gingerly na carefully. We do not know what may happen. He inserts the parcel lengthwise into the pail. At full stretch of his arm, his head averted, his eyes watching from the extreme corner. There is not enough water, not enough to cover it. வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, ராஜரை நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சலை கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, அந்த நீளமாக இருக்கும்ல அந்த நீளமான சைடை அந்த அந்த வாளிகளை வந்துட்டு அமுக்குறாரு. அமுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட ஐஸ் வந்துட்டு அதோட கார்னர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, உள்ளே போகுதான்னு பார்த்துட்ருக்காரு. ஆனால் அதில் தண்ணி வந்துட்டு இல்லை. ஏன்னா தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் முங்குற அளவுக்கு தண்ணி இல்லை. ஸோ இங்கே தண்ணி இல்லை, தண்ணி பத்தலை அப்படின்னு வெஸ்டன் சொல்கிறாரு. அதுக்கு ராஜர், ஐ வில் கெட் சம், ஐ ஷால் நாட் பி அ மூமெண்ட். ஸோ நான் எடுத்துகிட்டு வரேன், நான் அந்த ஒரு நிமிஷம் போடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டன், நோ டோன்ட் கோ த ஃப்ளாஸ். ஹி இண்டிகேட்ஸ் அ பவுல் ஆஃப் டேஃபடில்ஸ். அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, நீ போக தேவையில்லை, அந்தந்த பூ இருக்குது பாரு, அங்கே பாரு, அந்த பூஜாடியை பாரு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பூஜாடிக்குள்ளே என்ன இருக்குன்னா, டேஃபடில்ஸ் அப்படிங்கிற பூ இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து ஊற்றுன்னு வெஸ்டன் சொல்கிறாரு. ராஜர், அஃப்கோர்ஸ். He pulls the daffodils from their setting, throwing them on the desk in his agitation, and pours the water into the pail. Oh, that has done it. ஸோ ராஜர் வந்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு டேஃபடில்ஸ் எடுத்துகிட்டு அது அவர் டெஸ்க்லேயே எரிஞ்சிட்டு அந்த அந்த தண்ணியெல்லாம் எதுக்குள்ளே ஊற்றுறாருன்னா அந்த வாளிக்குள்ளே ஊற்றுறாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ராஜர் சொல்கிறார். தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. Weston dismayed as he take his hand from the package. Now it's going to float. It must be wet enough or it is no use. Roger, we must put something heavy on top to keep it down. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பேக்கேஜ்லேருந்து அதை கையை எடுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்துட்டு இன்னும் ஈரமாகலை. இது ஈரமாக இல்லைன்னா நம்ம இதை என்ன பண்ண முடியாது, இந்த டிஸ்மேண்டில் பண்ண முடியாது, அதாவது அதோட செயலுக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பாம்புன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதுக்கு ஹெவியாக அது மேலே ஏதாவது டாப்பில் வச்சா தான் என்ன ஆகும்னா அது உள்ளே போய் மூழ்கும். ஸோ நம்ம ஹெவியாக ஏதாவது வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வெஸ்டன் சொல்கிறாரு, எஸ் எஸ் கெட் சம்திங். ராஜர், வாட் ஷால் ஐ கெட்? வெஸ்டன், anything that is heavy that will fit into the pail, books, anything. ஸோ ஓகே, நீ சொல்கிறது சரிதான், அப்போ ஏதாவது எடுத்துகிட்டு வான்னு வெஸ்டன் அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னத்தை போய் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதையாவது எடுத்துகிட்டு வா, ஏதாவது கனமாக இருக்கணும், இந்த வாளிக்குள்ளே வந்துட்டு பொருத்தின மாதிரி ஏதாவது இருக்கணும், ஏதாவது எடுத்துகிட்டு வா, புக்ஸு எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. ராஜர், டு whom books are objects of reverence, if not awe. Books, sir, but they will get very wet, won't they? ஸோ ரெவரன்ஸ் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, மரியாதை, ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப மரியாதை வைக்கிறது. ஸோ ராஜருக்கு புக்குங்கிறது வந்துட்டு ரொம்ப மரியாதைக்குரிய ஒன்று. ஸோ அவர் என்ன கேட்குறாங்க, புக் எடுத்துகிட்டு வரணுமா, ஆனால் நம்ம இப்படி உள்ளே போட்டோன்னா புக்கு வந்துட்டு அணைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்கிறாரு ராஜரு. வெஸ்டன், இன் த நேம் ஆஃப் ஹெவன் பிரிங் த ஃபர்ஸ்ட் 6 books ஆஃப் த ஷெல்ஃப். வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு கேட்குறேன், நீ போயிட்டு த நேம் ஆஃப் ஹெவன்ஸ்னால் கடவுள் மேலே சாட்சியை கேட்குறேன், நீ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு புக்ஸ் இருக்குல்ல அந்த ஷெல்ஃபில் அதை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜர், snatching the books and bringing them. I suppose it cannot be helped. Such beautiful binding too. He picked the wet cloth off the edge of the pail, dropping it on the carpet, and plunges the books into the water, which very naturally overflows at this new incursion. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புக்ஸை வந்துட்டு பார்க்குறாரு, எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, இது பெருசாக உதவாது, ஏன்னா அந்த புக்கோட பைண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வெட் கிளாத் ஒன்று இருந்துச்சுல, அந்த இதுக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்துகிட்டு வரப்போ அந்த வெட் கிளாத் ஒன்று அந்த வாலி சைடில் தொங்கிட்டு இருந்துச்சுல, அதை வந்துட்டு எடுத்து அது எங்கே இருக்குன்னா இப்போ வந்துட்டு கார்பெட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, plunges the book into the water, which very naturally overflow at this new incursion. அந்த பெயில் கிட்டக்க வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு அந்த ஈரத்துணி இருக்குல்ல, அது இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பெட்டில் போடுறாரு. ஏன்னா அது இடம் பத்தாதில்ல, அந்த புக்ஸை வந்துட்டு வைக்கணும்னா இடம் பத்தாதில்ல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புக்ஸை வந்துட்டு உள்ளே போடுறாரு. அதாவது எப்படியாவது அந்த இதை உள்ளே மூழ்க அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்டன்,
letting go of his hold on the package and sitting back to his heel with a sigh of relief. Ah, well, truly drowned. He mops his forehead and Roger collapses into the nearest chair. ஸோ என்ன பண்ணுறாருனா அவர் பேக்கேஜ்லேருந்து கையை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாருனா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நல்ல வேலை முங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாப்ஸ் ஆஃப் ஃபோர்கேட்னா வேர்வை இருக்கும்ல, அதை வந்து துடைக்கிறாரு. தொடச்சிட்டு அவரை வந்துட்டு வேர்வை துடைக்கிறார். ராஜர் என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார்றாரு. ஏன்னா அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துருக்குறாங்க அதை உள்ளே அமுக்கிறதுக்காக. என்டர் லேடி விஸ்டன் வித் அ ட்ரே ஆன் விச் இஸ் அ கிளாஸ் ஆஃப் வைன் அண்ட் சம் பிஸ்கெட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பொறுப்பாக லேடி விஸ்டன் வந்துட்டு கையில் ஒரு ஒயின் கிளாஸோடையும் பிஸ்கெட்ஸோடையும் உள்ளே வராங்க. லேடி வெஸ்டன், seeing their strange occupation, Richard, what have you got in the pail? ஸோ இதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு என்ன இப்படி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு லேடி வெஸ்டன் பார்த்துட்டு, ரிச்சர்ட் நீ அதுக்குள்ளே அந்த பெயிலுக்குள்ளே என்னத்தை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெஸ்டன், a package that came this morning. The man who bought it was the same fellow that knocked against me yesterday and slipped that paper into my pocket. They thought I would open it. The fools. He is beginning to feel better, but we have been one too many for them. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பேக்கேஜ் காலையில் வந்துச்சுல்ல, அதை வேறு யாரும் கொண்டு வரல, என்ன ஒருத்தனை இது இடிச்சான்ல, அவன் தான் எனக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான், கொடுத்து அனுப்பியிருக்கான். அவன் தான் வந்துட்டு இந்த பேப்பரை வந்துட்டு என் பாக்கெட்டுக்குள்ளேயும் போட்டு வச்சுருக்கான். அவங்க என்ன செய்ய நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நான் இதை ஓப்பன் பண்ணி நான் வெடிச்சு செத்து போயிருன்னு நினைப்பாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி அவரே சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவங்க பிளானை நம்ம வந்துட்டு டெஃபிட் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிறாரு. பட் we have been one too many for them. ஆனால் வந்துட்டு நம்ம எல்லோரும் வந்துட்டு இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவங்க பிளானெல்லாம் வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன், எத்தனை பேர் நான் பார்த்துருக்க மாட்டேன், என்னோடய பிளானெல்லாம் வந்துட்டு நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லேடி விஸ்டன் இன் வைல்ட் டிஸ்மை, யூ ஆர் மேக்கிங் அ மெஸ் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னங்க, அவங்க தடுக்க போகிறாங்க, நீங்கள் என்னங்க பியூட்டிஃபுல்லாக இருக்க ஒரு பிராண்ட் நியூ இதை வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, காஸ்ட்லியான விஷயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. வெஸ்டன் இன்டர்பிரட்டிங் ஹர் ஆங்க்ரிலி, ஃப்ரான்சிஸ், த டெண்டர் ஆஃப் ஹர் நேம் ஏ quenches her speech. What is the beautiful brand new corporate matter when your husband life is at stake? You shock me. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, கோவமா ஃப்ரான்சிஸ்னு கத்துறாரு. உனக்கு வந்துட்டு இந்த கார்பெட்டில் வந்துட்டு அந்த துணியை போட்டது தான், அந்த ஈரமானதான் உனக்கு முக்கியமாக போச்சு, என்னோடய வாழ்க்கை வந்துட்டு இங்கே பிரச்சனையில் இருக்குது, அது உனக்கு முக்கியம் இல்லை, இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், who was not going to say carpet? After a pause, mildly, no, of course not, my dear. I should never dream of weighing your safety against even the finest product of Asia. You know how the doctor disapproves of excitement for you. ஸோ இவர் கத்தி பேசுகிறாரு. அவங்க வந்துட்டு கார்பெட்டை பற்றியே பேச வரல, யார், லேடி வெஸ்டன். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம என்ன கார்பெட்டை பற்றி சொல்ல வர, இவர் என்ன கார்பெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு கேட்குறாங்க. கார்பெட்டா? நான் அதை பற்றி சொல்லவே வரல, நான் வந்துட்டு என் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு உங்களோட சேஃப்டிக்கு எதுவுமே வந்துட்டு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, எனக்கு அது ஏஷியாவில் வந்து கிடச்ச ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருந்தால் கூட எனக்கு அது வேணாம், ஏன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு த்ரெட்டனிங்காக இருக்குது அப்படின்னா. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, ஃபைனஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னா, அந்த டைமில் வந்துட்டு அவங்க நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்த டைம்லலாம் இங்கேருந்து நிறைய செல்வங்கள் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு தெரியுதுல்ல. ஸோ இந்த ஃபைனஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏஷியானா இங்கேருந்து நிறைய செல்வங்கள் அங்கே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு செல்வம் கொடுத்தா கூட உங்கள் உயிருக்கு முன்னாடி எனக்கு அது முக்கியம் இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்கன்னா, நம்ம ஏஷியா வந்துட்டு எவ்வளோ, நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஏஷியன் கண்ட்ரிஸ் எவ்வளோ வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ வேல்யூபுளான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வருது. யூ நோ ஹவு த டாக்டர் டிஸ்அப்ரூவ்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஃபார் யூ. ஸோ உங்கள் டாக்டர் சொல்லிக்கிறாங்களே, இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெஸ்டன். பெர்ஹாப்ஸ் அ டாக்டர் ஹேஸ் நெவர் ஹேட் அன் இன்ஃபர்னல் மிஷின் ஹேண்டட் இன் அட் த டோர் ஆஃப் அ ஸ்ப்ரிங் மார்னிங். வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஒத்துக்கிறேன், ஆனால் டாக்டருக்கு யாருமே வந்துட்டு இன்ஃபர்னல் மிஷினை கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்ப்ரிங் டைமில், மார்னிங் டைமில் அவங்க செத்து போகிறதுக்காக டாக்டருக்கு இந்த மாதிரி ஏதாவது மிஷின் அனுப்புனா தானே அவருக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், contemplative, her eyes on the portrait which hangs opposite to the side window. Do you think we had better remove Great Aunt Cicely?
ஸோ வெஸ்டர்ன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கண் எங்கே போகுதுன்னா, விண்டோவுக்கு ஆப்போசிட் ரைட் சைடு ஒன்று விண்டோ இருக்குது. அந்த விண்டோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு விண்டோ இருக்குது ஒன்று. அந்த விண்டோக்கு ஆப்போசிட்டில் ஒரு போர்ட்ரேட்னா ஒரு ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஏன் வந்துட்டு இந்த கிரேட் ஆண்ட் அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்கன்னா அவங்களோட ஆன்ட்டி இருக்கிறாங்க, சிசிலி அப்படின்ற ஒரு ஆன்ட்டி இருக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த ஃபோட்டோ வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேம் ஆஃப் ஹெவன் ஒய், எதுக்கு இப்போ நீ திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கேட்குறாரு. லேடி வெஸ்டர்ன், ஷீ இஸ் இன் த டைரக்ட் லைன் ஆஃப் ஷூட்ஸ் கம்மிங் த்ரூ தட் விண்டோ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விண்டோ வழியே அவனால் ஷூட் பண்ணனா டேரெக்டாக அந்த ஷூட் எங்கே போய் விழுகும்னா அவங்க ஆன்ட்டியோட ஃபோட்டோவில் போய் விழுகும். ஸோ அதை நம்ம ஏன் ரிமூவ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெஸ்டர்ன். அண்ட் ஒய் ஷுட் எனி ஷார்ட்ஸ் கம் த்ரூ த விண்டோ மே ஐ ஆஸ்க். ஸோ நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏன் வந்துட்டு விண்டோ வழியாக ஏதோ ஷார்ட் வரப்போது நீ நினைக்கிற, ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேடி வெஸ்டர்ன் மைல்ட்லி அப்ஜெக்டிங் டு த டோன், ஐ வாஸ் மியர்லி taking thought of your property, my dear Richard, and anyone sticking in the ilex tree out there would be in. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு யோசிச்சுக்கிறேன். ப்ராப்பர்ட்டினா அந்த ஒரு போர்ட்ரேட்டுமே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ யாராவது வந்துட்டு இந்த ஐலெக்ஸ் ட்ரீனா அவங்க விண்டோக்கு கீழே அந்த ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழேருந்து ஒளிஞ்சிருந்து அவங்களை சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வெஸ்டர்ன் ஆன் ஹிஸ் feet, Francis, what made you think of the ilex tree? அதுக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐலெக்ஸ் ட்ரீ பற்றின விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. லேடி வெஸ்டர்ன், that is where I would shoot you from. I mean, if I were going to shoot you, the leaves are thick enough to hide anyone sitting there and yet not enough to obscure their view. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அங்கே இருந்தேன்னா நான் ஒரு வேளை ஷூட்டிங் பவரில் இருந்தேன்னா அங்கேருந்து அவங்களை ஷூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களை ஷூட் பண்ணாலும் நான் அங்கேருந்து தான் ஷூட் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஷூட் பண்ணணும், அவங்களுக்கு மறைஞ்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு திக்கான இலை தேவை. ஸோ அதே மாதிரி உங்களை வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு அந்த இது இருக்குல்ல, அந்த வியூவும் வந்துட்டு மறைக்கக்கூடாது. ஸோ நம்ம மறைஞ்சிக்கவும் செய்யணும், உங்களை ஷூட் பண்ணுறதுக்கு வியூவும் மறையக்கூடாது. அப்படின்னா அந்த ஐலெக்ஸ் ட்ரீக்கு பின்னாடி இருந்தானா சுட முடியும், நானாக இருந்தாலும் அப்படி தான் சுடுவேன்னு சொல்லி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க. லேடி வெஸ்டர்ன் came away from that window. Lady Weston, what? Came away from that window. ஸோ இதை கேட்ட உடனேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் கேட்டுக்க, நீ அந்த விண்டோ விட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த விண்டோவை விட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூவிங் டு him, no one is going to shoot me. வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட போய் என்ன யாருங்க சுட போகிறா, உங்களை தானே அங்கே சுட போகிறாங்க, என்ன யாரும் சுட மாட்டாங்க அப்படின்னு வெஸ்டர்ன் சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் running out of the room and calling to Roger from the landing, Roger, very distant, my lord, has the gardener gone away yet? No my lord, he is eating his dinner outside the kitchen window. ஸோ வெஸ்டர்ன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு லேண்டிங்கில் யார் நின்றுட்டுருக்காருன்னா ராஜர். ஸோ ராஜர்னு ராஜரை கூப்பிட்றாரு. ராஜர் வந்து தூரத்துலேருந்து மை லார்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்க லார்டுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, கார்டனர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கேட்குறாரு. அதுக்கு ராஜர்னு சொல்கிறாருன்னா, நோ போகல, அவர் என்ன பண்ணுறாரு, டின்னர் சாப்பிட்டுருக்காரு, கிச்சன் விண்டோவிலேருந்து டின்னர் சாப்பிட்டுருக்காரு, கிச்சன் விண்டோக்கு வெளியே இருந்து டின்னர் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன், டெல் him to sit under the ilex tree until I give him leave to move. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த கார்டனர் இருக்கார்ல, அவர் ஐலெக்ஸ் ட்ரீ அடியில் போய் உட்கார சொல்கிற வரைக்கும் அவர் அங்கே தான் உட்காந்துருக்கணுன்றாரு. ராஜர், the ilex tree? Yes, my lord. Weston comes back and goes into the drawer of the table with his pistol in kept. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜர் வந்துட்டு ஐலெக்ஸ் ட்ரீக்கு பின்னாடி அவர் உட்கார வைக்கணுமா, ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வெஸ்டர்ன் என்ன பண்ணுறாருன்னா, பிஸ்டல் இருக்கார்ல, அவர் ட்ராயர்லேருந்து ஒரு பிஸ்டல் வச்சுருந்தார்ல, அதை எடுத்துகிட்டு வராரு. வெஸ்டர்ன், லேடி வெஸ்டர்ன், as he takes out the pistol, oh Richard dear, be careful, that is very dangerous weapon. ஸோ அந்த பிஸ்டல் எடுத்த உடனேயும் வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. லேடி வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த வெப்பன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் கிரிம்லி இம்பார்ட்டன்ட், ஐ நியூ இட், உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு வெஸ்டர்ன் சொல்கிறாரு. லேடி வெஸ்டர்ன், வெல் ஐ திங்க் இட் இஸ் அ புவர் வே டு ஃபாயில் அண்ட் அசசின். ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாயில் அப்படின்னா நிறுத்துறது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்துட்டு கொலை தடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் பெருசாக தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் இட் இஸ்,
blowing oneself up. Enter Roger with a bowl of daffodils. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு லேடி வச்சாங்க, ஒருத்தவங்களே வந்துட்டு ப்ளோயிங் ஒன் செல்ஃப் அப்படின்னா தன்னே தானே சுட்டுக்கிறது. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்டர் ராஜர் வித் த பவுல் ஆஃப் டேஃபடில்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பவுலில் டேஃபடில்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு வெஸ்டன். லுக்கிங் ரவுண்ட் அட் ஹிம் as he comes, has Joel gone to sit under the tree? ஸோ வெஸ்டன் என்ன கேட்குறாருன்னா, நான் சொன்னேன்ல ஜாயில் உட்கார சொன்னேன்ல, ட்ரீ கடியில் உட்காந்துருக்கானான்னு கேட்குறாரு. ராஜர், எஸ் சார், put things down the ball and making for the side window. At least I gave him your message. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்லிட்டேன், அவர் அங்கே உட்கார சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு விண்டோ கிட்டக்க போகிறாரு. எங்கே வைக்கிறாருன்னா, அந்த பவுல் எங்கே வைக்கிறாருன்னா சைடு விண்டோ கிட்டக்க வைக்கிறாரு. ஏன்னா ஏதாவது ஷார்ட் பண்ணி அது அவர் மேலே படாமல் அந்த இதில் படும்ல, பவுலில் படும்ல, அதுக்காக நீங்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜர் சொல்கிறார். வெஸ்டன், கீப் அவே ஃப்ரம் தட் விண்டோ. As Roger looks astonished, there may be someone in the ilex tree. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு விண்டோ விட்டு தள்ளியே நில்லு, ஏன்னா யாராவது அங்கே நின்றுட்டுருக்கலாம், அந்த ட்ரீயில் நின்றுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராஜர். பட் do you think they would try to shoot you as well as he indicates the bucket? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உங்களை வந்துட்டு அங்கேருந்து யாராவது ஷூட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு அந்த பக்கெட்டை. வெஸ்டன், who knows, when you have dealt with the criminal mind so long as I have, did you open the door to speak to the gardener? அதுக்கு வெஸ்டன் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், இந்த மாதிரி கிரிமினல் மைண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு டெல் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க தான் இருக்குது. நீ கார்டனர் கிட்டக்க பேசுகிறப்போ கதவை திறந்து பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நோ மை லார்ட், ஐ ஸ்போக் த்ரூ த ஷட்டர். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் கதவு திறந்து பேசலை, அந்த ஷட்டர் இருக்கும்ல விண்டோவில், அது வழியாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டன், ஸ்னாப்பிங் த லாக் ஆஃப் ஹிஸ் பிஸ்டல். Now we shall see whether there is anyone lurking in the tree. He moves over to the side of the window, peering out of the fraction of an eye. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, அங்கே யாராவது ட்ரீலேருந்து நம்ம நோட்டை விட்டுட்ருக்கானான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு விண்டோ சைடு போகிறாரு. அவரோட கண்ணை அப்படியே வெளியே விட்டு பார்க்குறாரு. லேடி வெஸ்டன், ரிச்சர்ட், if you are going to shoot off the thing, you will please wait until She interrupted by a loud knocking of the front door. Downstairs there is such an unexpected development that all there were momentarily quiet still. At a loss, Roger is the first to recover. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க. திடீர்னு வந்துட்டு யாரோ ஃப்ரண்ட் டோர்லேருந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணாங்க, அமைதியாகிட்டாங்க. இப்போ ராஜர் மட்டும் தான் வந்துட்டு சரி யாரோ கதவு தட்டுறாங்கன்னு சொல்லி அவருக்கு தோணுது. ராஜர், someone at the front door. He moves over the window in the rear wall from which one can see the street. He is about to open the casement so that he may lean out to inspect the knocker when Lord Weston stops him. ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் யாரும் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் விண்டோ கிட்டக்க போயிட்டு, கேஸ்மெண்ட் அப்படின்னா அந்த மரக்கட்டை இருக்குல்ல, அதுதான் கேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த விண்டோ கிட்டக்கிற மரக்கட்டை. ஸோ அந்த மூலமாக வந்துட்டு அவர் பார்த்தாங்கன்னா அந்த தெருவில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியும், யார் கதவு தட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் போய் திறந்து யாருன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாரு, வேணாம் அப்படிங்கிறாரு. வெஸ்டர்ன், ஸ்டில் அட் த ஃபயர் பிளேஸ், டோன்ட் ஓப்பன் த விண்டோ. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கதவு திறக்காத அப்படிங்கிறாரு, ஜன்னலை திறக்காதன்னு. பட் ஐ கேன் சி அதர்வைஸ் மை லார்ட் ஹூ இட் இஸ். ஸோ ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, திறக்காமல் யார் தட்டுறா நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெஸ்டர்ன், if you put your head out of the window, they may shoot without to ask questions. நீ வந்துட்டு உன் தலையை வெளியே நீட்டினா என்ன கொஸ்டினே கேட்காம உடனே ஷூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. லேடி வெஸ்டர்ன், பட் ரிச்சர்ட், இட் மே பி சம் பர்ஃபெக்ட்லி இன்னசென்ட் விசிட்டர். ஸோ அதுக்கு வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்க நல்லவங்களாக வந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The knocking is repeated. ஸோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. ராஜர், if I were to stand on a chair, நான் என்ன பண்ணுறேன், இந்த சேரில் நின்றுட்டு மேலே அந்த ஜன்னல் வெளி கதவுக்கு மேலே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும்ல, அது வழியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. He brings a chair to the window and stand on it. ஜன்னல் வழியாக அந்த மேலே இருக்குல்ல அதுலேருந்து பார்க்குறேன்றாரு. But he is still not high enough to look down whoever waits at the front door.
அவர் வந்துட்டு அந்த சேரை போட்டு பார்த்தாலுமே கூட கதவு வழியாக யார் வராங்கன்னு, யார் இப்போ காத்துட்ருக்காங்கன்னு தெரியலை. வெஸ்டன், வெல் கேன் யூ டெல் ஹூ இட் இஸ்? உனக்கு தெரியுதா, யாருன்னு தெரியுதா அப்படின்னு வெஸ்டன் கேட்குறாரு. ராஜர், ஐ எம் ஸ்டில் நாட் ஹை இனஃப் மை லார்ட். எனக்கு இன்னும் ஹைட்டு பத்தலை, என்னால் இன்னும் பார்க்க முடியல யார் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. லேடி வெஸ்டன், ஆட் த ஃபுட் ஸ்டோல் ராஜர். ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூலை கூட்டிகிட்டு வந்து கொடுத்து இது மேலே ஏறி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜர் ஆட்ஸ் அ ஃபுட் ஸ்டோல் டு த சேர் அண்ட் எய்டட் பை லேடி வெஸ்டன் கிளைம்ஸ் ஆன் த ப்ரிகாரியஸ் எரெக்ஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டூல் மேலேயே, அந்த சேர் மேலேயே ஸ்டூலை போட்டு அது மேலே ஏறி நின்று யாருன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. லேடி வெஸ்டன், நவ் கேன் யூ சி எனி ஒன்? ஸோ உனக்கு இப்போ யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லி லேடி வெஸ்டன் கேட்குறாங்க. ராஜர், having seen scrambling downing, all is well, my lord. He throws open the casement and calls to someone below. It is only Mr. Caesar. As this information is succeeded by a blank pause, shall I let him? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வழியாக பார்த்துட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது வேறு யாரும் கிடையாது, சீசர் தான் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. மிஸ்டர் சீசர் தான் பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. நான் அவர் உள்ளே விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. வெஸ்டன் கேட்குறாரு, ஹூ டிட் யூ சே? ராஜர், மிஸ்டர் சீசர். யூ ரிமெம்பர் the man you met on Tuesday at Hampton, my lord. He was to come to see you this morning about rose trees. You made a note of it. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிற, யார் வந்திருக்கான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராஜர் என்ன சொல்கிறாருன்னா, சீசர் வந்திருக்காரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம டியூஸ்டே வந்துட்டு நீங்கள் அவரை மீட் பண்ணீங்க. அவர் வந்துட்டு எங்கன்னா ஹாம்ப்டனில் மீட் பண்ணீங்க. அவர் வந்துட்டு இன்றைக்கி காலையில் உங்களை பார்க்க வரதா இருந்துச்சு, அதாவது ரோஸ் ட்ரீஸ் கிட்டக்க உங்களை பார்க்க வரதா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கூட அதை நோட்ஸில் எழுதி வச்சுருந்தீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டன், டேக்கிங் த crumbled piece of paper from his pocket in a dazed way, I made a note. Remember Caesar. Is that my writing? Yet, yes, it must be dear me. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குப்பையாக ஒரு பேப்பரில் ரிமெம்பர் சீசன் எழுதி வச்சுருக்காருல, அதை எடுத்து பார்க்குறாரு. நான் நோட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா ரிமெம்பர் சீசர்னு நானாக எழுதியிருக்கேன், இது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்காக, ஆமாம்மா இது என்னோட தான் அப்படிங்கிறாரு லேடி வெஸ்டன் கைண்ட்லி. ஐ ஷுடன்ட் ஹேவ் சேட் இட் வாஸ் அ வெனமஸ் ஸ்கிரிபிளிங் ஆஃப் அன் illiterate. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை வந்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கேவலமாக இருக்குது, ஏதோ படிக்காதவன் எழுத கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது, நான் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு வெஸ்டன் சொல்கிறாங்க. யூ ஹேட் பெட்டர் கோ டவுன் அண்ட் லெட் மிஸ்டர் சீசர் இன். ராஜர், புட் த பிஸ்டல் அவே. ரிச்சர்ட் டியர், your visitor might understand it. She speaks cheerfully as to child. Is it obvious from her lack of surprise that excursion and alarms created by her husband over trifles are normal part of existence for her? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க, நீங்கள் ராஜர் நீ என்ன பண்ணு, போய் கீழே போய் சீசரை உள்ளே கூட்டிகிட்டு வா, நீங்கள் அந்த பிஸ்டல்ஸை வந்துட்டு நீங்கள் ஒழிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் விசிட்டருக்கு வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி லேட்டாக கதவை திறந்தீங்கன்னு புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படியோ குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு பெருசாக வந்துட்டு சர்ப்ரைஸே ஆகுறதில்ல, ஏன்னா இவர் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார் போல். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நார்மலாக அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவங்க பெருசாக சர்ப்ரைஸ் ஆகலை. வெஸ்டன், மிஸ்டர் சீசர். ஹி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த பக்கெட். ஸோ அவர் மிஸ்டர் சீசர்னு சொல்லி வெஸ்டன் கூப்பிட்றாரு. லேடி வெஸ்டன், of course, how could anyone forget a name like that? And now if you will forgive me, it is my busy morning. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த பேரை யாராவது மறக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா இந்த மார்னிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிஸியான மார்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி வெஸ்டன் வந்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. வெஸ்டன், arresting her as she is going out of the door. Oh Francis, what does this parcel do you think? ஸோ வெளியே போகிறப்போ ஃப்ரான்சிஸ் கேட்குறாங்க, லேடி வெஸ்டன் கேட்குறாங்க, அப்போ இந்த பார்சல் என்னது, இவ்வளோ நேரம் நான் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி வச்சுருந்தேனே, இந்த பார்சல் இது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லேடி வெஸ்டன், தட் வாஸ் யுவர் நியூ வெல்வெட் கிளாக் டியர். ஐ டிட் ட்ரை டு டெல் யூ, யூ நோ. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேறு ஒன்றும் கிடையாது, வெல்வெட் கிளாக் ஒன்று நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் இது, நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்ல வந்தாங்க, அவரை வந்துட்டு அதுக்குள்ளே உனக்கு இந்த கார்பெட் தான் பெருசாக அப்படி இப்படின்னு கேட்டுட்டார்ல, அதுக்குள்ளே அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போது அந்த பார்சல் இருந்ததும் பெருசாக என்ன ஒரு பெரிய வெடிகுண்டெலாம் இல்லை, அது ஒரு வெல்வெட் கிளாக்குன்னு தெரிஞ்சிருது. The curtain comes down on Lord Weston,
ruefully taking the first dripping cloak from the water. ஸோ என்ன பண்ணுறாருனா அந்த கர்டைன் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது, இது ப்ளே தானே, கர்டைன் க்ளோஸ் ஆகுது. அப்போது வெஸ்டன் வந்துட்டு அந்த தண்ணியில் முடிச்சு வச்சுருக்காருல, தண்ணியில் வந்து நினச்சி வச்சுருக்காருல அந்த பக்கெட்குள்ளே அந்த கிளாக்கை வந்துட்டு வெளியே எடுக்கிறாரு. அது ஃபுல்லாக தண்ணி சொட்ட அது வெளியே வருது, வெளியே எடுக்கிறாரு. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Gordon Daviot 1896-1952 is the pen name of Miss Elizabeth McKinnoch, a Scottish-born novelist and playwright. ஸோ கார்டன் டேவிட் அப்படிங்கிறது வந்துட்டு யாரோட பென் நேம்னா எலிசபெத் மெக்கினோச் அப்படிங்கிறவங்களோட பென் நேம் தான். பென் நேம்னா எழுதுறதுக்காக ஒரு நேம் வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் பென் நேம் வந்துட்டு. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா ஸ்காட்டிஷை சேர்ந்தவங்க, ஸ்காட்டிஷ் பார்ன். அவங்க ஒரு நாவலிஸ்ட்டும் கூட, ஒரு பிளே ரைட்டும் கூட, கதைகளும் எழுதுவாங்க. அதே மாதிரி நிறைய வந்துட்டு நாவல்ஸும் எழுதியிருக்கிறாங்க. She served educational institution in England and Scotland as a physical education instructor. பார்த்தீங்களா, ஒரு ரைட்டராக இருந்தாலுமே கூட அவர் என்ன ஒரு வேலை பார்த்துருக்காங்கன்னா இங்கிலாந்துலேயும் ஸ்காட்லாண்ட்லேயும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டராக அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அண்ட் soon took to writing novels under another pseudonym, ஜோஸ்ஃபின் டே. ஸோ இவங்க 2 நேம் இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நேம் வந்துட்டு என்னென்னா, ஒன்று கார்டன் டேவிட்டுங்கிறது அவங்களோட பென் நேம். இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, புக்கு எழுதுகிறப்போ இன்னொரு சூடோநேம் வச்சுக்கிறாங்க. இது என்னென்னா ஜோஸ்ஃபின் டே அப்படிங்கிற ஒரு சூடோநேம் மாற்றிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 3 பேர் இருக்குது. டிஸ்கஷன் செஷன். இந்த சப்ளிமெண்ட்ரி மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓவர் திங்கிங்கிறது உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுமே சில விஷயங்களுக்கு ஜாஸ்தி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் வந்துட்டு அது புஷ்ஷுன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி நமக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு ஓவர் திங்கிங்கும் ரொம்ப ஓவர் திங்கிங்காக யோசிக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட அசிஸ்டண்ட்டும் இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு பெருசாக கேரே எடுத்துக்காத காரணம் என்னென்னா, இவர் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவார் போல். ஏன்னா ஒரு ஜட்ஜாக இருந்தால் அவர் லைஃபுக்கு வந்துட்டு எப்போயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். சொல்லுவாங்கள்ல, சூர்யாவோட ஆதவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்துட்டு அவர் ஜட்ஜாக இருப்பார். அவர் ஷூட் பண்ணுறதுக்காக, ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு சொல்லிடுவார்ல, அதை தடுக்கிறதுக்காக அவர் ஷூட் பண்ணணுன்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜட்ஜோட லைஃபே எப்படி இருக்குன்னா ஒரு டேஞ்சரஸான லைஃபாக இருக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணுறது வந்துட்டு இன்னும் அவரோட லைஃப்பை வந்துட்டு கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறது தான் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.